சென்னை தெற்கில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அமைதியான ஆகாயம் தளபதி வாழ்த்தரங்கத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு பே. சாமிநாதன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் திருமிகு S.V. சேகர் ஆகியோர் பங்கேற்ற நிகழ்வு. இது திராவிட மாடல் மரியாதை, அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, திராவிடனாக தலைவர் முன்னாடி திராவிடன் என்று அறிவித்திருக்கின்ற அண்ணன் S.V. சேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைச்சர் அவர்களை எழுச்சி உரையாற்ற உங்கள் கரவொலியோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த சிறப்போடும் மிக சிறப்பான எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டுக்கு நிகரான பொதுக்கூட்டத்தின் தலைவர், வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர், அன்பிற்கினிய நண்பர் அயப்பாக்கம் துரை வீரமணி அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற ஒன்றிய இளைஞரணியின் அமைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் வினோத் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர், மாநகராட்சி மன்றத்தின் வார்டு குழு தலைவர் நொலம்பூர் வே. ராஜன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர், முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி வீர கனிமொழி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யுவராஜா, கிரிஜா, மாறன், குமார் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி செயல் வீரர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு பின்னால் உரையாற்றிட வருகை தந்து வீற்றிருக்கின்ற திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் அமைச்சர், கழக உயர்நிலை செயல் திட்ட குழுவின் உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பண்பாளர் மாண்புமிகு மு.பே. சாமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிட வருகை தந்து விட்டிருக்கின்ற நகைச்சுவை சக்கரவர்த்தி, கலைமாமணி நடிகர் S.V. சேகர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரவாயில் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் உங்களிடையே பணியாற்றி கொண்டிருக்கிற இனிய நண்பர் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் S. அருணாச்சலம் அவர்களே, மரியாதைக்குரிய மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலாளர் அன்பிற்கினிய சகோதரி பத்மபிரியா அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர், மாநகராட்சி மன்றத்தின் நிலைக்குழுவின் தலைவர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் சைதை மா. அன்பரசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற சபரி ராஜா அவர்களே, லோகேஷ் அவர்களே, அர்ஜுன் அவர்களே, மணிஷ் அவர்களே, யோகிராம் அவர்களே, வீர தமிழரசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய காரம்பாக்கம் கணபதி அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல, இனிய நண்பர் வீரமணி அவர்களிடத்தில் எந்த நிகழ்ச்சியை தந்தாலும் அந்த நிகழ்ச்சியை எழுச்சியுடன் நடத்துவதும் ஏற்றத்துடன் நடத்துவதும் மற்ற அனைவரும் மகிழ்ச்சி பெறுகிற அளவுக்கு நடத்துவதும் அவருக்கு கைவந்த கலை. அவர் துணைவியார் ஊராட்சி மன்ற தலைவராக, அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அயப்பாக்கத்தில் இன்றைக்கு செய்திருக்கிற அடிப்படை வளர்ச்சிகளை பார்க்கிற போது எதிரிகள் ஐயப்படுகிற அளவுக்கு அயப்பாக்கத்தில் இன்றைக்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி சொன்னார், இங்கே இருக்கிற ஒரு பூங்கா பெருமதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு பெயராலே, முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு பெயராலே ஒரு பூங்கா. அந்த பூங்கா இன்றைக்கு எத்தகைய அடிப்படை வசதிகளை பெற்றிருக்கிறது என்பதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாட்டிலேயே
ஒரு மாடர்ன் பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அயப்பாக்கத்தில் இருக்கிற பூங்கா தான். நானும் மாநகராட்சியின் மேயராக பணியாற்றி இருக்கிறேன். நான் மாநகராட்சி மன்ற மேயராக பணியாற்றிய காலத்தில் தான் பெருமதிப்பிற்குரிய திரு SV சேகர் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். எனவே உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாடு குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். நண்பர் வீரமணி அவர்கள் ஒரு ஊராட்சியின் தலைவராக அந்த பூங்காவை எந்த அளவுக்கு செய்திருக்கிறார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடைகள் இருக்கிறது, நூலகம் இருக்கிறது, யோகா மையம் இருக்கிறது, சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல் இருக்கிறது. ஒரு பூங்காவில் இத்தனை அம்சங்கள் இடம்பெறும் என்பதை இந்த பூங்கா ஒரு மாதிரி பூங்காவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, அதிகாலையில் எனக்கு நடக்கும் நடைபயிற்சி பழக்கம் இருக்கிற காரணத்தினால் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அயப்பாக்கத்துக்கு வந்து நடந்து போக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் நீண்ட நேரம் ஆகுமே என்கின்ற காரணத்தினால் வர முடியாமல் போனது. வீடு இங்கே வந்துட்டா அங்கே தொடர்ச்சியாக டெய்லி கூட நடக்கலாம், அந்த அளவுக்கு ஆசையாக இருக்கும். சைதாப்பேட்டையில் இருக்கிறதுக்கு பதிலாக அயப்பாக்கத்துக்கு வந்துட்டோம்னா இந்த பூங்காவுக்காக இங்கே வீடு வரணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பூங்காவை நண்பர் வீரமணி பார்த்து பார்த்து செதுக்கி இருப்பார். உண்மையிலே அது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அந்த பூங்கா மட்டும் இல்லை, இங்கே வந்து தகன எரிவாயு மேடை வந்து ஒரு 2 கோடி ரூபாய் செலவில் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4.5 கோடியில் ஒரு ஸ்கூலு. உண்மையிலேயே நான் பார்த்ததில் இந்த 3 வருஷத்தில் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அவர் இங்கே பண்ணி நானும் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதியும் வந்து திறந்து வச்ச நிகழ்ச்சிகள் மட்டுமே இது ஊராட்சிக்கு பண்ண விஷயம் மாதிரியே இருக்காது. அதிகபட்சமாக என்ன பண்ணலாம்னா, ஒரு ஊராட்சியில் நிறைய திட்டங்கள் செயல்படுத்த போது இந்த பேரூராட்சி அளவுக்கான திட்டங்களை ஊராட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாரேன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் வீரமணி கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம் பேரூராட்சிக்கான திட்டங்கள் அல்ல, நகராட்சிக்கான திட்டங்களும் அல்ல, மாநகராட்சிக்கான திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். மாநகராட்சியில் எந்த மாதிரியான தேவைகளை நிறைவேற்றிட முடியுமோ, எவ்வளவு அதிநவீன வசதிகளை கொண்டு வர முடியுமோ மாநகராட்சி எல்லைக்குள், அந்த எல்லா வசதிகளையும் ஒரு ஊராட்சியில் கொண்டு வந்திருக்கிற பெருமைக்குரிய ஒரு உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த உள்ளாட்சி நிர்வாகி தான் இனி நண்பர் வீரமணி அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் இன்றைக்கு 72வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு முழுவதிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை தெற்கை பொறுத்தவரை பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் முதல் வாரம் வரை இந்த நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதைப் போல இன்று காலை கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் பங்கேற்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு 6 கிலோமீட்டர் நேரத்திற்கு மாண்புமிகு துணை முதல்வர் நடுக்கடலுக்கு வந்தார். நடுக்கடலுக்கு வந்து படகு போட்டியினை தொடங்கி வைத்து அவர்கள் கரை திரும்புவதற்கு முன்னால் அவர் கரைக்கு வந்து 2 மணி நேரம் கொளுத்தும் வெயிலில் அந்த மீனவர்களோடு மீனவ பெருமக்கள் நடத்திய அந்த படகு போட்டியில் பங்கேற்று ஊரூர் முதல் உத்தண்டி வரை 13 மீனவ குடியிருப்புகள் கலந்து கொண்ட அந்த போட்டியில் இன்றைக்கு அவர் பரிசுகளை தந்தார். அந்த நிகழ்ச்சியை போல் இனிமேல் இன்னொரு நிகழ்ச்சி எங்களாலேயே நடத்த முடியுமா என்பது சந்தேகம். அந்த அளவுக்கு இன்று காலை நடைபெற்று முடிந்தது. அப்போதுதான் காலைல நான் சொன்னேன் பேசும்போது, திரையிலையும் தரையிலையும் நிறைய பேர் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு கடலில் தினந்தோறும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மீனவ பெருமக்களோடு எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பதை அங்கே சொன்னேன். அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழாக்களை எடுக்கிறோம். ஏன்னா பிறந்தநாள் விழா எடுக்கிறோம், நிறைய மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறாரு. எனக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த நண்பர் மிக சிறப்பாக பேசிட்டு இருந்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 தாய்மார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எந்த வகையில் பயன்படுறாங்க, எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக மகளிருக்கு மேம்பாடு கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் வேறு. ஆனால் 1,15,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு டெல்லியா இருந்தாலும், ஹரியானாவா இருந்தாலும், மகாராஷ்டிராவா இருந்தாலும், தெலுங்கானாவாக இருந்தாலும், ஜார்க்கண்டா இருந்தாலும், இந்த மாநிலங்கள் நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பிரதானமான விஷயம் உரிமை தொகை திட்டம் தான். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இதுவரைக்கும் நான் சொன்ன இத்தனை மாநிலங்கள்லையும் பிரதானமான செய்தியா சொல்லி அவங்களால பண்ண முடிஞ்சது. ஆக
இந்தியாவுக்கே வழிகாட்டும் தலைவரா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பண்ணின்னு இருக்கிறார். காலை உணவு திட்டம், இதுவாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவில் இருக்கிற ஒரு 7-8 மாநிலங்கள் தேர்தல் நடத்துவதற்கு முன்னால் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இவருடைய திட்டத்தை நகலெடுத்து செய்ய தொடங்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனா காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, 34,000 ஸ்கூல்ல படிக்கிற 17,53,000 குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த இந்தியாவை கடந்து வெளிநாடுகள், கனடா நாட்டில், இலங்கையில் அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஆக ஒரு சில திட்டங்களின் மூலம் இந்தியா முழுமைக்கும் பயன்பெறுகிற வகையில் திட்டங்கள், உலகின் பல்வேறு நாடுகளும் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களையும் செயல்படுத்துகிற முதல்வராக நம்முடைய முதல்வர். இந்த விடியல் பயண திட்டம், ஏராளமான மகளிர் உட்காந்து இருக்கிறீங்க, சொல்றதுல ஒன்றும் தப்பில்லை. இது வரைக்கும் இந்த ஆட்சியில் அவர் வந்து முதல் போட்ட கையெழுத்து விடியல் பயண திட்டம். அந்த விடியல் பயண திட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை கோடி பயணங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறதுனா 642 கோடி பயணங்கள் இன்றைக்கு 642 கோடி பயணங்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலம் நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மகளிர் எத்தனை பயணங்களை ஒவ்வொரு நாளும் அந்த பொது போக்குவரத்தில் மேற்கொண்டார்கள்னா 32 லட்சம் பயணங்கள். இன்னைக்கு எத்தனை லட்சம் பயணங்கள்னா 57 லட்சம் பயணங்கள். அப்ப 25 லட்சம் பயணங்கள் ஒவ்வொரு நாளுமே கூடியிருக்கு. ஒவ்வொரு நாளும் 25 லட்சம் பயணங்கள் கூடியிருக்கின்ற காரணத்தினால் மகளிரின் பொருளாதார அந்த உயர்வு என்பது இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிற மகளிர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் மாதாந்திர சேமிப்பு 888 ரூபாய். பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்களுக்கான அந்த மாதாந்திர சேமிப்பு 888 ரூபாய். 642 கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 25 கோடி பயணங்கள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 888 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் சேமிப்பாக மகளிருக்கு கிடைக்கிறது. இந்த திட்டம் ஒரு மிக பிரமாதமான திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். 6லிருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர், தமிழ் புதல்வன், புதுமை பெண், இந்த 2 பேர் வச்சு இன்னைக்கு 8 லட்சம் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிற அந்த திட்டத்தை முதல்வர் செயல்படுத்தினதோட விளைவு உயர்நிலை உயர்நிலை கல்வியை முடித்து மேல் கல்வி, அதாவது BA, BCom, BSc இந்த மாதிரியான இளங்கலை வகுப்புகளுக்கு, பொறியியலுக்கு, மருத்துவத்திற்கு இந்த மாதிரி போறவங்க மாணவிகளுக்கு 8 லட்சம் மாணவ மாணவியர் இன்னைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமை பெண், தமிழ் புதல்வன். நான் முதல்வன் ஒரு திட்டம், வெளிநாடுகளில் வேலை, வெளி மாநிலங்களில் வேலை, ஸ்கில் டெவலப்மெண்ட், படிப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இதுவரை 28 லட்சம் இளைஞர்கள் இந்த திட்டத்தின் மூலம், நான் முதல்வன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய சொல்லினே போலாம். நான் சார்ந்திருக்கிற துறையில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் பாதுகாப்போம், இதயம் காப்போம், நடப்போம், நலம் பெறுவோம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், இதெல்லாம் லைனா சொல்லின்னு போனா இதெல்லாம் உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் செயல்படுத்தாத சிறப்பு திட்டங்கள். இது ஏன் துறையில மட்டும். இந்த மாதிரி கல்வித்துறையில் எடுத்துக்கணும்னா இல்லம் தேடி கல்வி, பேராசிரியர் அன்பழகனார் பேராலய கல்வி கட்டமைப்பு, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் ஒவ்வொரு துறையிலும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களை கணக்கில் எடுத்துக்கணும்னா எண்ணில் அடங்காது. அதனால்தான் இன்னைக்கு போன வருஷம் எலெக்ஷன் நடக்கிறப்ப இங்க TR பாலு ஜெயிச்சார். TR பாலு இங்க வெற்றி பெறுகிற போது அயப்பாக்கமா இருந்தாலும் சரி, வானகரமாக இருந்தாலும் சரி, அடையாளம் பட்டா இருந்தாலும் சரி, இந்த 3 ஊராட்சியில அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். இந்த 3 ஊராட்சி மட்டும் இல்ல, 15 மாநகராட்சி டிவிஷன் இருக்கு. இந்த டிவிஷன்லயும் அவருக்கு பெரிய அளவிலான வெற்றிகளை தந்தீர்கள். ஏறத்தாழ 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை இந்த மதுரவாயில் தொகுதி மட்டுமே TR பாலு அவர்களுக்கு பெற்று தந்தது. அன்னைக்கு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எடுத்த அந்த கணக்கெடுப்புல போன வருஷம் எலெக்ஷன் நடக்கும் போது நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய இயக்கத்துக்கு இருந்த ஆதரவு நிலை எவ்வளவுன்னா 36%. போன வருஷம் மே மாசம் எலெக்ஷன் நடக்கும் போது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இருந்த ஆதரவு நிலை 36%.
ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? திமுகவுக்கு எதிர்ப்பலை வீசுகிறது, திமுகவுக்கு எதிரிகள் அதிகரித்து விட்டார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த நிர்வாகம் கணக்கெடுப்பு நடத்தி இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, மூட் ஆஃப் தி நேஷன்ங்கிற தலைப்புல நடத்தின அந்த கருத்து கணக்கெடுப்புல 57% உயர்ந்திருக்கு. 36ங்கிறது மன்னிக்கணும், 47% இருந்தது, 52% உயர்ந்திருக்கு. 5% உயர்ந்திருக்கு. இது ஒரு இதுல 47% இருந்தப்ப தமிழ்நாட்டில் நம்ம திமுக எத்தனை தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றது? யாருக்கெல்லாம் தெரியும்? 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றது. போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் 221. 234 221 வாங்கணும்னா மீதி எத்தனை? வெறும் 13. இந்த 13ல யார் யார்? ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே, இந்த 4 கட்சியும் சேர்த்து 13. ஒரே திமுக 221 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதனால தான் நம்ம முதல்வர் அறிவிச்சாரு, இன்னைக்கு நாங்க வெற்றி பெறுவோம், 200 வரலாறு படைப்போம்ங்கிற ஒரு முழக்கத்தோட இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை பார்க்கிற போது 47% 52 மாறி இருக்கிற இந்த நிலையில் எப்போது தேர்தல் வந்தாலும் இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை 234க்கு 234 வெற்றி பெறும் என்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே அமைப்பு இன்னொரு கருத்து கணக்கு எடுப்போம் நடத்தினாங்க. ஒன்னு, இதுக்கு மூட் ஆஃப் தி நேஷன் 47 52%. தலைவர், நம்முடைய இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற தலைவருக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, இந்த மாநிலத்தில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட், இந்த தலைப்புல கருத்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கருத்து கணக்கெடுப்பு நடத்தினப்ப போன வருஷம் பிப்ரவரியில அவருக்கு இருந்த செல்வாக்கு 36%. இன்னைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு 57%. 21 கூடி. ஒரு முதலமைச்சரா, ஒரு தலைவரா, அவர் தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு ஒரு வருஷத்துல 21% கூடியிருக்கு. அந்த தலைவருக்கு தான் நாம இப்ப பிறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் இவ்வளவு பேர் மகிழ்ச்சியோட கலந்துக்கிறதுக்கு காரணம், வீரமணி நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் உடனடியாக ஓடோடி வந்து நிற்கிற வீரமணி நம்ம அழைத்திருக்கிறார். வந்திருக்கீங்க. பெருமதிப்பிற்குரிய சாமிநாதன் இந்த அமைச்சரவையின் மிக முக்கிய அமைச்சர்களில் ஒருவர். கடந்த காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து நெடுஞ்சாலை போக்குவரத்தை சீர்படுத்திய அமைச்சர். இன்றைக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான அமைச்சர், செய்தித்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய சாமிநாதன் வந்திருக்கிறார். அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் ஆவலில் வந்திருக்கிறீர்கள். அதையும் கடந்து திரு SV சேகர் 7000 நாடகங்களில் இதுவரை நடித்த ஒரு பெருமைக்குரிய நடிகர். 7000 நாடகங்களின் வாயில அவர் சொன்ன கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, மனுஷன் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா வாய் விட்டு சிரிக்கணும், நீ சிரிச்சு மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு சொல்லி 7000 நாடகத்தை பண்ணியிருக்கிறார். 7000வது நாடகத்துக்கு அவர் கூப்பிட்டது நம்முடைய முதலமைச்சரை. இன்விடேஷன் கொடுத்து வாய்ப்பு இருந்தா வாங்கன்னு எப்பவும் சொல்லுவார். நல்ல நாடகங்களை ரசிக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா திமுக தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா திமுக இருக்கிறவங்களுக்கு நகைச்சுவை அதிகமா பிடிக்கும். அதாவது ஹியூமன் பீயிங் உள்ள மனிதர்கள் இருக்கிற இடம் திமுக. முதல்வருக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய நாடகத்துக்கு வாங்கினாரு. முதல்வர் நாடகத்துக்கு போனார். 7000வது நாடகத்துக்கு போயிட்டு முதல்வர் பார்த்து மகிழ்ந்து சிரித்து இவரை பாராட்டி, இவருடைய தந்தை SV வெங்கட்ராமன், ஒரு நீரிழிவு நோய் டாக்டர் நினைக்கிறேன் இல்லையா, அவருடைய பிரச்சாரம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பாராட்டி இவர் வைத்த கோரிக்கை ஏற்று அவர் வசித்த அவருடைய தெருவுக்கு SV வெங்கட்ராமன் சாலை என்கின்ற பெயரை வைத்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லாரையும் நேசிக்கிற முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதனால்தான் திரு SV சேகருக்கு வேறொரு அரசியல் அடையாளம் இருந்தாலும் இன்னைக்கு திமுக மேடைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை வாழ்த்தவிருக்கிறார். நாளைக்கு பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து நம்ம மேடைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வரை வாழ்த்தவிருக்கிறார். இந்து ராம் வருகிறார், ரங்கராஜ் பாண்டே வருகிறார், காந்தராஜ் வருகிறார், நக்கீரன் கோபால் வருகிறார், கல்கி பிரியன் வருகிறார். நாளை ஒரு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இப்படி இந்த சமூகத்தின் பல்வேறு இடங்களில் இருப்பவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவரை வாழ்த்துகிறார்கள். ஆனா ஒரு சிலருக்கு அது பிடிக்கல. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருங்க, வடநாட்டிலிருந்து வந்து என்ன சொல்றாருன்னா, முதல்வர் நடத்துகிற இந்த ஆட்சியை பார்த்து, இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து என்ன சொல்றாருன்னா,
இந்த தேச விரோத ஆட்சின்ற. யார் சொன்னது? வடநாட்டில இருந்து. ஏன் சொன்னாரு? நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்ததுக்காக சொல்லல, காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாரு அதுக்காக சொல்லல, தமிழ் புதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாரு அதுக்காக சொல்லல, புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாரு அதுக்காக சொல்லல, விடியல் பயண திட்டத்தை செஞ்சிருக்கிறாரு அதுக்காக சொல்லல, மக்களை தேடி மருத்துவம் இன்னைக்கு மகத்தான வகையில் ஐநா சபை விருது தந்திருக்க அதுக்காகவும் சொல்லல. அவர் எதுக்காக சொன்னார் தெரியுமா? தேச விரோத ஆட்சின்னு எதுக்கு சொன்னார் தெரியுமா? முதலமைச்சர் ஒரு அற்புதமான செய்தியை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது 5300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் பழம்பெருமையோடு வாழ்ந்திருக்கிறான், இரும்புவை பயன்படுத்தி இருக்கிறான். இரும்புவின் பயன்பாடு தமிழ்நாட்டில் 5300 வருடங்களுக்கு முன்னால் இருந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம், மொகஞ்சதாரோ, ஹரப்பா இதுதான் பேசின்னு இருப்பாங்க. அன்னைக்கு நம்முடைய முதல்வர் 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருந்தான், இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான், இரும்பு தாதுவை அவன் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன். 5300 வருஷத்துக்கு முன்னாடி 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இருந்ததுங்கிறத எந்த ஆராய்ச்சி மூலமா சொல்றாங்க? ஏதோ வாய்க்கு வந்தது யாரோ ஒரு அறிஞர் சொன்னாரு, ஒரு புவியியலாளர் சொன்னாரு, இல்ல ஒரு பெரிய விஞ்ஞானி சொன்னாரு, அப்படி சொல்லல. ஒரு 3 அமைப்புகள் புனேல பீர்பால் சகானி தொல் அறிவியல் நிறுவனம்ங்கிற ஒண்ணு, அதே மாதிரி அகமதாபாத்ல இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம்னு ஒண்ணு, இது எல்லாத்தையும் கடந்து அமெரிக்காவில் புளோரிடா பீட்டா ஆய்வகம்னு ஒண்ணு. இந்த 3 ஆய்வகங்களில் இரும்பின், இப்ப நம்ம கையில எடுத்த இரும்பு இருக்குல்ல, நம்ம ஊர்ல நிலத்தடியில் இருந்த இரும்பை எடுத்து இங்க இந்த 3 ஆய்வகத்துல கொடுத்து இது எந்த வருஷத்தோட இரும்பு சொல்லுன்னு சொன்னா இந்த 3 ஆய்வகமும் ஒரு சேர சொல்லிருக்கு இதெல்லாம் 5300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக 5300 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாட்டை இன்றைக்கு உலகுக்கு எடுத்து சொன்னா நம்ம முதல்வர் பேர்ல கோபம் வராம என்ன வரும்? கோபம் வர்றது நியாயம் தானே. அமித்ஷா மாதிரியான தலைவர்களுக்கு கோபம் வருவது இயற்கை. ஏன்னா 5300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்த அளவுக்கு பெருமையோடு வாழ்ந்திருக்கிறார்களே சொன்னா கோபம் வராதா என்ன? அதை விட இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஏற்கனவே இன்னொரு அறிவிப்பு, கிமு அதாவது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொருணை ஆற்றங்கரையில வேளாண் பயிர் தொழில் நெல் பயிரிட்டு இருக்காங்க. அந்த நெல் பயிரிட்டு இருக்காங்க, அரிசியை பயன்படுத்தி இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 100 வருஷத்துக்கு முன்னாடியா? 200 வருஷத்துக்கு முன்னாடியா? 300 வருஷத்துக்கு முன்னாடியா? 500 வருஷத்துக்கு முன்னாடியா? இல்ல 3200 வருஷத்துக்கு முன்னாடியே நெல்ல பயிரிட்டு இருக்காங்க. அரிசி உணவை தமிழன் சாப்பிட்டு இருக்கிறான். இந்த நெல் பயன்பாடு 3200 வருஷத்துக்கு முன்னாடி. இது சொன்னா கோபம் வராது அமித்ஷாவுக்கு? தமிழ்நாட்டில் 3200 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா அடாட, இவ்வளவு பெருமைக்குரிய இனமா தமிழினம், இவ்வளவு பெருமைக்குரிய இனமா தமிழினம், இவ்வளவு பழம்பெருமை வாய்ந்த மொழியா தமிழ்? கோபம் வருமா வராதா? அதனால்தான் நம்மள சொல்றான் இவங்க தேச விரோத கட்சி, தேச விரோத ஆட்சின்றான். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு தலைவர்? அதாவது 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு, 3200 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லு. நகர நாகரிகம், இந்த நகர நாகரிகம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நகர நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கீழடி அகழாய்வுல சொல்லியிருக்கிறாரு 6வது நூற்றாண்டு, கிமு 6வது நூற்றாண்டு, இப்ப கிபி 2000வது நூற்றாண்டு. அப்பனா 2600 வருஷத்துக்கு முன்னாடி நகர நாகரிகம் அங்கே வளர்ந்திருக்கிறது. நகர நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச பானை, கிணறுல தண்ணி அரிச்ச விஷயம், இது எல்லாமே 2600 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் கோபம் வராம நாங்க சிந்து சமவெளி நாகரிகம், மொகஞ்சதாரோ, ஹரப்பா இதையே சொல்லி அரைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தலைவர் பிளேட்டே மாத்தி போட்டு இங்கிருந்து தாண்டா எல்லாமேன்னு சொல்லும் போது கோபம் வருமா வராதா? அதனாலதான் சொல்றான் நம்மள தேச விரோதின்னு. சொல்லிட்டு போ, நாங்க தேச விரோதிகள் தான். இதெல்லாம் செஞ்சதை நாங்க ஊருக்கு சொன்னதால நாங்க தேச விரோதிகள்னா தேச விரோதிகள் தான் நாங்கள் இதுல மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். நாங்க இதெல்லாம் செஞ்சது தமிழன் சொல்லும் போது இதை தாங்கிக்க முடியல, தேச விரோதிகள் என்கின்ற இந்த பட்டத்தை சூட்டுகிறீர்கள், அதுக்காக ஒன்றும் யாரும் கவலைப்பட போறதில்லை. எனவேதான் இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு எல்லோருமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எஸ்வி சேகர் சார் இங்க கொண்டாட வர்றாருன்னா, அவரை பத்தி பேச வர்றாருன்னு சொன்னா அவருடைய சாதனைகள் இன்றைக்கு தமிழன் பெருமையை உலகறிய செய்திருக்கிற ஒரு மகத்தான தமிழ் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவரை பாராட்டுவதற்கு வந்திருக்கிறார்.
எனவே இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க இந்த மண்ணின் உரிமைகளை காப்பதற்கு, மொழியின் உரிமைகளை காப்பதற்கு, தமிழர்களின் பழம்பெருமையை காப்பதற்கு ஒரு உறுதிமொழியை எல்லா இடத்துலையும் எடுத்துக்க சொல்றாங்க. நாமளும் எல்லா இடத்துலையும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். அதனால் வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளாக நீங்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நான் இந்த உறுதிமொழியை படிப்பேன், பின்னாடியே படிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. எனக்கு பின்னாடி எஸ்வி சேகர் சாரும் அமைச்சரும் பேசுவாங்க. அந்த வகையில் இந்த உறுதிமொழியை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று எல்லாரும் நல்ல சத்தமா இந்த அயப்பாக்கத்தில் சொல்றது, நான் தொடக்கத்திலேயே சொன்னது மாதிரி வீரமணியின் செயல்களால் ஐயப்படுகிற அளவுக்கு, எதிரிகளை அச்சப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கிறது. இங்கிருந்து இந்த உறுதிமொழியின் அந்த முழக்கங்கள் உங்களிடையே இருந்து வருகிற அந்த சவுண்ட் மற்ற ஊருக்கு எல்லாருக்கும் கேட்கணும், வடநாட்டுக்கு கேட்கணும். அந்த அளவுக்கு நல்ல சவுண்டா இந்த உறுதிமொழியை பின்னாடி சொல்லணும்னு கேட்டு உறுதிமொழியை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. உட்கார்ந்து மிக சிறப்பான நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்துகிற இனிய நண்பர் வீரமணி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, அவருக்கு உறுதுணையாக செயல்படுகிற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் திருப்பூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான அருமை அண்ணன் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். நம்முடைய கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கிளைக்கழகங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக, இன்னும் சொல்ல போனால் அமைதியான ஆகாயம் தளபதி என்கிற தலைப்பில் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்கினிய சகோதரர் அயப்பாக்கம் துரை வீரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே எனக்கு பின்னால் பல்வேறு கருத்துக்களை நகைச்சுவையோடு எடுத்து வைக்க இருந்திருக்கின்ற நம்முடைய நகைச்சுவை சக்கரவர்த்தி கலைமாமணி திரை நடிகர் மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் அவர்களே, எனக்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் நாங்களும் பேசலான்னு தான் வந்தோம். எல்லா சப்ஜெக்டும் பேசிட்டாரு. எனவே ஒன்று கூட விட்டு வைக்காத வகையில் இங்கே கழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய சாதனையை எடுத்து வைத்து உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல்வாழ்வுத்துறையாவது விடுவார், நாங்கள் சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினைச்சோம். அதிலையும் பூந்துட்டார். சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்னுடைய அமைச்சர், சென்னை மாநகராட்சியினுடைய எழுச்சி மிகுந்த ஒரு மேயராக செயலாற்றி, இன்னும் சொல்ல போனால் எனக்கு அவரோடு நெருக்கம் என்று சொன்னால் நாங்கள் இருவரும் கழக இளைஞரணியிலே நிர்வாகியாக தளபதியின் கீழ் பணியாற்றினோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில்
எனக்கு ஒரு வாய்ப்பாக அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னை மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் காரப்பாக்கம் நம்முடைய தொகுதியினுடைய மதுரவாயல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செயல் வீரர் காரப்பாக்கம் திரு கணபதி அவர்களே, காலையில் ஃபோன் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் எடுக்கல போனேன், சாரி. இன்னைக்கு கொஞ்சம் திருமணம் அதிகமாக போச்சு, ஊரில் கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்னும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். இன்னும் பழையபடி நான் புகை வண்டியை பிடிச்சி ரயிலில் பிடிச்சி ஊருக்கு போகணும். நான் அதான் பயந்துட்டேன். அதான் கேட்டு உறுதி பண்ணேன். இதுதான் சார் என்ன இது, நான் இங்கே வந்தவரை தான் இவர் தொகுதிக்கலைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஓ, இது வர்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காருன்னு அப்புறம் உறுதிப்படுத்திக்கிட்டு, ஆமாங்க இதுக்கு தான் கூப்பிட்டுருந்தார். கொஞ்சம் பயந்துட்டேன். ஒன்று ஏதாவது நம்ம திருவிக்கா அரங்கம் கோட்டம் கட்டணும், அது என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விட்டுருப்பாரு, சரி அப்படின்ட்டு தான் நான் வருகிறாரா என்பதை காலையிலேயே சோதித்திருக்கிறார். எனவே அந்த வகையில் நேற்று இரவு மீண்டும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தினார். இருந்தாலும் திருமணங்கள் நாளை காலையிலும் முகூர்த்த நாள், இருந்தாலும் திரும்ப ஊருக்கு போய் சேரணும். அவர் நம்ம நடிகர் கூட கேட்டார், என்ன சார் நான் அதிசயமாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கீங்களான்ற. தளபதி பிறந்தநாள்னு சொன்னார், தலைவருடைய பிறந்தநாள்னு சொன்னார். நானும் வேறு வழி இல்லாமல் அமைச்சர்கிட்ட ஒத்துக்கிட்டேன். வேறு நிகழ்ச்சியாக இருந்தது தான் கொஞ்சம் தப்பிச்சிருப்பேன்னு சொன்னேன். எனவே கழகத்தினுடைய தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நான் உங்களோடு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் முதல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் இணைத்து நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் இந்த இனத்திற்கும் அவர் உழைக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைவரை நாம் பெற்றிருக்கோம். சொன்னார்கள், முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய அரசியல் வாரிசாக அவரோடு இருந்து பணியாற்றி மேலும் பக்குவப்பட்டவராக எந்த ஒரு சலனத்துக்கும் ஆளாகாமல் எளிதாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கையாளக்கூடிய வகையில் ஒரு சிறந்த தலைவராக, பல்வேறு ஆய்வுகள் சொல்லக்கூடிய வகையில் சக்தி மிகுந்த இந்தியா தலைவர்களிலே 7வது தலைவராக விளங்கக்கூடிய வகையிலே நம்முடைய கழக தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன நம்ம பெருமை. நிர்வாகத்திலே சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்று பணியாற்றினார். அவரோடு இருந்து பணியாற்றிய காரணத்தால் தான் நம்முடைய சகோதரர் மாசு அவர்களும் அதை பின்பற்றி ஒரு சிறப்பான நிர்வாகத்தை வழங்கினார்கள். எப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்றால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற வகையிலே இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பல்வேறு விதங்களில் முத்திரை பதித்திருக்கின்றார். அதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு பயிற்சி. சொல்லப்போனால் அவர் இளைஞரணியில் நாங்கள்லாம் இருந்து நானெல்லாம் ஒன்றிய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு மாவட்ட துணை அமைப்பாளர் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று இங்கே வந்தார் சகோதரர் வினோத் அவர்கள் கூட சொன்னார், பெருமையோடு நான் உங்களோடு நீங்கள் செயலாளராக இருக்கிற பொழுது நானும் நிர்வாகத்தில் இருந்தேன் என்று சொல்லி அவர் உட்பட வருகின்றிருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், நம்முடைய சகோதரர் விஸ்வநாதன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள், மன்னிக்கும் முதலில் அதை சொல்ல மறந்துவிட்டேன், நம்முடைய அத்தனை பேரையும் நம்முடைய குறிப்பாக மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வாசித்த அத்தனை பேரையும் நானும் வழிமொழிகிறேன். காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக நேரத்தின் நெருங்குகிறது. அவரும் நம்முடைய சிறந்த நகைச்சுவை தெண்டலோடு பேச இருக்கிறார். அதை நானும் கொஞ்சம் நேரம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு ஊர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அதற்கும் வழிவிட்டு நீங்களும் தாய்மார்களும் ஏராளமாக இருக்கிறீர்கள், நீங்களும் இல்லம் திரும்பக்கூடிய சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே அதையெல்லாம் அறிந்து நாங்கள் பேசுகிறோம். எனவே இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர் அவர்கள் பல்வேறு சிறப்பான நிர்வாகத்தை தந்து சாதனைகளை 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் மாளிகையில் முதல்வராக பொறுப்பேற்றார். அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அமைச்சராக பொறுப்பேற்றோம். இவ்வளவுதான் கூட்டம். இதுக்கு மேலே அன்றைக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா கொரோனா காலகட்டம். இவ்வளோ ஒரு மனிதனிடமிருந்து ஒரு மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு பேரழிவை தந்த ஒரு நோய், அதை கட்டுப்படுத்தியிருந்த அந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் நம்முடைய தளபதி சொன்னார், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கொரோனா நோய் பரவுகிறது, வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலத்துக்கு வருகிறது, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கள், மருத்துவமனையில் அதிகப்படுத்துங்கள், அண்ணா அறிவாலயத்தை கூட நான் தருகிறேன் என்று சொன்னார். முதல்ல ஒரு அறிவித்தவர் கட்சி அலுவலகத்தை நான் கொரோனாவுக்காக படுக்கை வசதியில் கொண்டு என் கலைஞர் அரங்கம் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தமிழ்நாட்டில் எந்த தலைவர் சொன்னார்? அப்படிப்பட்ட காலத்தில் அவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அண்ணன் துரைமுருகன் கேட்டார், முகக்கவசம் கொஞ்சம் கொடுங்களேன், வயதானவர்னு சொல்லி பயப்படுறீங்களா? நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னார்.
இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன், இந்த கொரோனா இந்தியாவுக்கு வந்ததுக்கு முதல் காரணம் பிரதமர் திரு மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் அதிகமாக பரவுவதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. விமானங்களை ரத்து செய்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த நோய் வெளிநாட்டிலிருந்து வந்த நோய் அல்லவா? கப்பல் போக்குவரத்தை தடை செய்திருக்க வேண்டும் அல்லவா? வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தரைவழி வழியாக வரக்கூடிய போக்குவரத்தை தடை செய்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த காலகட்டத்தில் மகாபலிபுரத்தில் வந்து சிற்பத்தை பார்த்ததுக்கு சீனா அதிபரை கூட்டி வந்து உட்கார்ந்து பாரு பாரு பயாஸ்கோப்ப படம்பாருன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தார்கள். அது அற்புதமான சிற்பம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது, மதிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று ஒரு நிர்வாகத்தை தெரியாமல் அன்றைக்கு திறந்து விட்டு அந்த நோய் பரவி பல லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய வகையில், உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வகையில், மக்களுடைய வாழ்க்கை திறமை பெரட்டி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அல்லவா? அப்படிப்பட்ட காலகட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த சுமை அவருடைய தலையில தானே ஏற்றப்பட்டது, தோளிலே தான் ஏற்றப்பட்டது. அதையும் சாதுரியமாக அதை சந்தித்தார் அல்லவா? அதே அவரோடு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த உங்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதரர் மாஸ் அவர்களும் அதை திறம்பட கையாண்டார்கள். மருத்துவத்துறையின் மூலம் நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு பொறுப்பேற்றவுடன் மேதக ஆளுநர் மாளிகையிலிருந்து கோட்டைக்கு செல்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். போகிற வழியில பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம், முத்தமிழ் கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செய்துவிட்டு கோட்டைக்கு சென்றவுடன் 5 கையெழுத்து. அன்றைக்கு துவங்கிய ஆட்சியினுடைய திட்டங்கள் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லவா? தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் சொன்னது மட்டுமல்ல, சொல்லாதது மக்களுக்கு தேவைப்படுமானால் முடிந்தளவு அந்த நிதி ஆதாரத்தை வைத்து அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசால் நிதி வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு திட்டங்களை வழங்கி கொண்டிருப்பதுதானே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சொன்னாரே, விடியல் பயணம் என்கிற அரசு நகர பேருந்தில் டவுன் பஸ்ல கட்டணமில்லாத பயணம் தாய்மாருக்கு. முதல் கையெழுத்து தாய்மார்களுக்கு. 2வது மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. அதுவும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் 89ஆம் ஆண்டிலிருந்து 91ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த பொழுது தர்மபுரி மாவட்டத்தில் முதலில் துவங்கிய மகளிர் சுய உதவி குழு. இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மகளிர் சுய உதவி குழு என்கிற அமைப்பை உருவாக்கி தந்தவர் கலைஞர் ஐயா கலைஞர் அவர்கள். இதற்காக பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்காமல் பொருளாதாரத்தில் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தானே இன்று வரை இன்றைக்கு இருக்கிறது. அந்த கடந்த ஆட்சி காலத்தில் அது புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டார்களே தாய்மார்கள். அதே போல 5 பவுன் வரையுள்ள நகைக்கடன் கூட்டுறவு வங்கியில தேர்தல் நேரத்தில் சொன்னார், அதையும் நிறைவேற்றினார். அதையும் 5 பவுன் நகையெல்லாம் கைக்கு வருமா வளையல், காதுக்கு வருமா தோடு என்று இருந்த தாய்மாருடைய ஏக்கத்தை போக்கக்கூடிய வகையில் அதற்கும் உத்தரவு வழங்கினார் அல்லவா? கொரோனா பேரிடர் காலத்திலே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு கோரிக்கை வைத்தார். ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய் கொடுங்கள், ஒரு குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக என்று சொன்னார். கடந்த ஆட்சி அதை செவிமடிக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுத்தார், இல்லை என்று சொல்லவில்லை. பாக்கி 4000 ஞாபகம் வைத்திருந்தார் மாண்புமிகு தளபதி அவர்கள். 2000 ஏதோ ஒரு குடும்ப அட்டைக்கு 4000 வந்து சேர்ந்ததா இல்லையா? அது மட்டுமல்ல, மளிகை பொருள் 14 வகையான மளிகை பொருள் கையில காசு இருந்தாலும் கடை திறக்கவில்லை, ஊரடங்கு உத்தரவு. இப்படி மக்கள் துன்பப்படுவார் என்பதற்காக நம்முடைய ரேஷன் கடை மூலமாக 14 வகையான மளிகை பொருள் வழங்கப்பட்டதா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து இன்று வரை பல்வேறு திட்டங்கள். அதே போல இன்றைக்கு சொன்னார்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், 1000 ரூபாய் மாத உதவித்தொகை. 1000 என்பது வயதானவர்கள், முடியாதவர்கள், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள், எவ்வளவு பேருக்கு அது பயன்படுகிறது? அதே போல புதுமை பெண் என்கிற தலைப்பில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தாலும் சரி, அதில் படித்திருந்தால் பள்ளிகள் கூட மாறி இருக்கலாம். ஒருவேளை காரப்பாக்கத்திலையும் படிச்சிருக்கலாம், மதுரவாயிலையும் படிச்சிருக்கலாம், அது வேறு. படித்திருக்க வேண்டிய பள்ளி அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி. இதில் படித்திருந்தால் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்வதாக இருந்தார் மாத உதவித்தொகை 1000 படிப்புக்காக. ஏன்னு சொன்னால் பொருளாதாரத்தின் காரணமாக ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் படிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வதற்காக என்பதற்காக அந்த திட்டம். நான் நேற்றைக்கு எங்களுடைய மாவட்டத்திலே உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் காணொலி காட்சியில் வந்தார். அனைத்து மாவட்டங்களிலும் அவர்களுக்கு பல்வேறு விருதுகள்லாம் வழங்கப்பட்டது. அங்கே அந்த நிகழ்ச்சியிலே நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலும் விவரத்தை கேட்டோம், எவ்வளவுதான் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த திட்டம் வந்த காரணத்தினால் 74% இருந்தது. அதாவது 100 பெண் குழந்தை
12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தால் கல்லூரிக்கு போகிற எண்ணிக்கை 74% இருந்தது. இப்போ இந்த உதவித்தொகை கொடுத்த பிறகு 94% உயர்ந்திருக்கிறார். 20% பேர் உயர்ந்திருக்கிறது அங்கே மாவட்டத்தில் மட்டும். அப்போ ஆவரேஜாக தமிழகத்தில் இதே நிலவு தான். அப்போ இன்னும் 6 பேர் தான் பட்ட படிப்புக்கு மேல் படிப்புக்கு கல்லூரி கல்விக்கு போகாமல் இருக்கிறார்கள். அதுவும் இந்த ஒரு ஆண்டிலே நிச்சயமாக 100க்கு 100 என்கிற இலக்கை அதை எட்டும். அதே போல இப்பொழுது நம்முடைய மாணவர்களுக்கும் பசங்களுக்கும் தமிழ் புதவன் என்கிற தலைப்பிலே மாத உதவித்தொகை 1000. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடையது. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அற்புதமான திட்டம். 8ஆம் வகுப்பு வரை ஒரு பெண் குழந்தை படித்திருந்தார். ஏழை குடும்பமாக இருந்தால் திருமணத்திற்கு ரூபாய் 5000 என்கிற திட்டம். அது எதற்காக? அந்த குடும்பத்திலே ஓட்டை வாங்குவதற்கா அல்ல, திருமணத்திற்கு அந்த உதவித்தொகை கிடைக்கும். குடும்பம் வறுமையில் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு குழந்தையை குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை அந்த பெற்றோர்கள் படிக்க வைப்பார்கள். கஷ்டப்பட்டாவது சிரமத்தை ஏற்றுக்கொண்டாவது இந்த தொகை பெறுவதற்காவது அதை படிக்க வைப்பார்கள் என்பதற்காகத்தான். அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு என்று உயர்ந்து அதுக்கு 10,000 என்று உயர்ந்தது. அதன் மூலமாக கல்வித்தரம் அந்த குழந்தைகள் கிடைத்தது என்று சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைக்கு கல்வியை ஊட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே இப்படி பல்வேறு திட்டங்களை தொலைநோக்கு பார்வையில் முத்தமிழ் கலைஞருடைய வழியில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே நேரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுத்தவரை நான் இங்க சொல்லியாக வேண்டும். அவருடைய மாவட்டம் அற்புதமான திட்டம், வருமுன் காப்பம் திட்டம். அதாவது மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்கள் மருத்துவம் பார்ப்பது என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நியதி நடைமுறை. அந்த மருத்துவத்தை வீதிக்கு கொண்டு வந்தவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள். பொது இடங்களை போங்கள், சாவடிக்கு போங்கள், சமுதாய கூடத்திற்கு போங்கள், பள்ளிக்கூடத்திற்கு போய் முகாமிடுங்கள், அங்கே மக்களுக்கு அறிவியுங்கள், அங்கே வரக்கூடிய மக்களை பரிசோதியுங்கள், தேவையான சிகிச்சை மேற்கொள்ளுங்கள், ஆலோசனை வழங்குங்கள் என்று சொன்ன திட்டம் வருமுன் காப்பு என்கிற திட்டம். அந்த திட்டம் இடையில சிதைக்கப்பட்டது. அதே போல மினி பேருந்து திட்டம். சென்னையில போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அன்றைக்கு வேலை நிறுத்தம் ஏற்பட்ட பொழுது அதே திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுது புறக்கணித்தார். எப்பொழுது அந்த மினி பேருந்து திட்டத்தை எல்லாம் நிறுத்தினார். உழவர் சந்தையை தடை செய்தார். உழவர் சந்தைக்கு போகிற விவசாயிகளுக்கான உதவி செய்யக்கூடிய அந்த கட்டணம் இல்லாத காய்கறிகளை கொண்டு போவதற்கான அனுமதியெல்லாம் ரத்து செய்தார். அதுக்காக நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளை வாபஸ் பெற்றார். இருந்தாலும் அந்த உழவர் சந்தை செயல்பட்டது. அதுதான் முத்தமிழ் கலைஞர் முத்திரை பதித்தார் அந்த இடத்துல. அதே போல மினி பேருந்து அதையும் தடை செய்தார். அதற்கு எவ்வளவு இடையூறுகளை கொடுத்தார். அதையெல்லாம் தாண்டி அந்த திட்டங்கள் செயல்பட்டது. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அதே ஜெயலலிதா போக்குவரத்து தொழிலாளர்கள் அன்றைக்கு வேலை நிறுத்தம் செய்த பொழுது சென்னை போன்ற பெருநகருக்கு அந்த பேருந்து தான் வந்து ஓடிச்சா இல்லையா? வயதானவர் கொஞ்சம் 60 வயதுக்கு மேற்பட்ட மறந்திருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில். பொய்யும் இட்டுக்கட்டி பேச வேண்டும் என்கிற அவசியம் திமுகவுக்கு காரணம் கிடையாது. உண்மையை சொல்வோம். எனவே இப்படியெல்லாம் கடந்த கால சம்பவம் நடந்தது. இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இன்றைக்கு சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலில் 40 நமது, நாடாளுமன்றம் நமது என்று சொன்னார். இன்றைக்கு 40 தொகுதியிலும் மக்கள் இன்றைக்கு வெற்றியை தந்திருக்கின்றார்கள். அதே போல இங்கே நம்முடைய கழக இளைஞரணியினுடைய செயலாளரும் இன்றைக்கு அவரோடு இணைந்து நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் என்ன எண்ணுகிறாரோ அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் எடுத்துக்கொண்டால் இந்த நேரத்தில் ஒரு சில திட்டங்களை நான் சொன்னேன். வருமுன் காப்பத்துக்கு வந்தேன். அதில் இன்றைக்கு சமுதாய கூடத்திற்கு கொண்டு வந்தார், பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார். இன்றைக்கு கலைஞர் வருமுன் காப்பு திட்டம் என்று சொல்லி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மீண்டும் அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதை தாண்டி மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டம் அற்புதமான திட்டம். அதுவும் ஒரு சுமார் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களெல்லாம் உடனடிக்கு முடக்குவாதம் ஏற்படுகிறது, பக்கவாதம் ஏற்படுகிறது. அதே போல கிட்னி பிரச்சனை, சர்க்கரை பிரச்சனை, இப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு ரத்த அழுத்தம், இந்த நோய்களுக்கெல்லாம் பரிசோதனை செய்து 60 நாளைக்கு ஒரு முறை ஒரு டப்பாவில் மருந்தை போட்டு அந்த வீட்டுக்கு போய் சேருகிறது. அந்த வீட்டில் அவருக்கு யாராவது உதவி செய்யவில்லை என்றால் கூட, பெற்ற மகனோ மகளோ உதவி செய்யவில்லை என்றால் கூட இந்த மருத்துவத்துறையின் மூலம் மருந்து அவருக்கு வீட்டு கைக்கு போய் சேருகிறது. இன்றைக்கு 2 கோடி பேருக்கு மேல இன்றைக்கு அந்த மருத்துவத்தை பெற்று இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. அது கிடைக்கவில்லை என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பேர் நம்முடைய கவனத்துக்கு வராமல் உயிர் போயிருக்கலாம் அல்லவா? அதே போல நம்மை காப்போம் 48, இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48. சுருக்கமாக சொல்கிறேன், நம்மை காப்போம் 48 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இல்லை.
48 மணி நேரத்திற்கு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் சிகிச்சை உதவி செய்யக்கூடிய வகையில் அரசு அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. அதான அந்த திட்டம், அற்புதமான திட்டம். அது என்ன பண்ணுவோம், நம்ம சாலையில் போயிட்டு இருக்கிறோம், ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் மதுரை வாயில் போறீங்க, சாலையில் விபத்து ஏற்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோம். அதுவும் ஐயா கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான். ஒருவேளை இணைப்பு கிடைக்கலன்னா அவங்க போகிற வாகனத்திலேயே ஏற்றி அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் அனுமதிப்போம். அப்படி அனுமதிக்கு வர உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு பாராட்டுகிறது, உதவித்தொகை வழங்குகிறது. அதுபோக 2 நாளைக்கு 48 மணி நேரத்திற்கு அரசு அவருடைய செலவை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பிறகு உற்றார் உறவினர் போய் அவர் அதே மருத்துவமனையில கட்டணம் செலுத்தி சிகிச்சை பெற்றாலும் பெறலாம், அல்லது வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவருடைய விருப்பம். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இதயம் காப்போம் திட்டம், இன்னைக்கு அரசு நம்முடைய அது ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் எளிதாக அந்த மருந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு வரக்கூடிய ஒரு விபத்து போல ஏற்படக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக், அதிலிருந்து தப்பிப்பதற்கு இன்னைக்கு மருந்து பாதங்காப்பம் திட்டம். இன்னைக்கு கடைசி இப்ப சமீபத்தில் 4 நாட்கள் முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பெயரில் முதலமைச்சர் மருந்தகம் என்கிற பெயரில் குறைவான விலையில் 100 ரூபாய்க்கு ஒரு மக்கள் போய் மருந்து தனியார் கடையில் போய் வாங்கினால், அதே மருந்து இந்த மருந்தகத்தில் போய் வாங்கினால் 60 ரூபாய்க்கு வாங்கலாம். 40 ரூபா குறைந்தது, 40 ரூபா மிச்சமாகும் 100 ரூபாய். ஆக இப்படியெல்லாம் யோசித்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே அந்த வகையில் இன்னும் அமைதியாக ஒரு பௌர்ணமி நிலவு போல இன்றைக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஒரு அற்புதமான ஒரு நிர்வாகியாக வந்து கொண்டிருக்கின்றார். அது நான் பிரமித்து போனேன். ஒரு ஆய்வுக் கூட்டம் திருப்பூரில் ஆய்வு செய்கிறார். அதற்கு முன்பு 2-3 அதிகாரிகளை வைத்து என்னென்ன புகார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரில் வந்திருக்கிற முக்கியமான புகார்களை பற்றி கலாய்வு செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கே போய் கலாய்வு செய்துவிட்டு அவருடைய யார் புகார் செய்தார்களோ அவருடைய தொலைபேசி எண்ணை கொண்டு வந்து அதற்கு பிறகு அந்த மேடையிலிருந்து தொலைபேசியில் அந்த சம்பந்தப்பட்ட பொதுமக்களை தொடர்பு கொண்டு பேசினவுடன் அதிகாரிகள் கையும் ஓடல காணும் ஓடல் அதிர்ந்து போய்விட்டார்கள். இதுபோல ஆய்வு நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கு அதற்கு பிறகு நிர்வாகமே அங்கே செப்பனிடப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். எங்கள் மாவட்டத்தில் மிக விரைவாக பணிகள் நடைபெற்று வருகிறது. எங்காலும் போய் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கிட்ட சொல்லிடுவாங்களோ என்னமோ, தவறான தகவல் கொடுத்த அதிகாரி யாராக இருந்தாலும் சரி அதே இடத்துல பணி நீக்கம் செய்வதற்கு உத்தரவு. அப்படி செய்கிற பொழுது மக்களுக்கான பணிகள் நடந்து. எனவே அப்படிப்பட்ட நிர்வாகத்தை இன்றைக்கு அவர் 8 அடி பாய்ந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் இவர் 16 அடி பாயக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு சிறப்பான ஒரு நிர்வாகியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து எப்படி சொன்னாரோ 200 வெல்வோம் வரலாறு படைப்போம் என்று சொன்னாரே. 2026 கழகம் 7வது முறையாக ஒரு 3 நாட்களுக்கு முன்புதான் 6ஆம் தேதி தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்ல முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் மார்ச் 6ஆம் தேதி. மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள். எனவே 2வது முதலமைச்சராக முத்தமிழ் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொறுப்பேற்று 5 முறை முதலமைச்சராக இந்த நாட்டிலே சரித்திரம் படைத்தார். பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாடு வளர்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கு 3வது முதலமைச்சராக நம்முடைய தளபதி கழகத்தின் சார்பாக பொறுப்பேற்றுகிறார். மீண்டும் 7வது முறையாக கழகம் ஆட்சிக்கு வரும். மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் 2வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்பார். உறுதி என்பதை மட்டும் சொல்லி அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்த இந்த தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மொழிக்கு வந்திருக்கிற ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மக்களையும் நல்ல ஒரு நிர்வாகத்தை தந்த நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கழகத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கான உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும், அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நகைச்சுவை சக்கரவர்த்தி கலைமாமணி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய அவருடைய நண்பராக இங்கே வருகை தந்து அவரை வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் SV சேகர் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேச அழைத்ததற்கு என்னை அழைத்த என்னுடைய அருமை நண்பர் மாசற்ற மாசு அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் என்னுடைய அருமை நண்பர் திரு சுவாமிநாதன், இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி, எல்லாத்துக்கும் கணபதி தான் முதல்ல. அங்கே தோப்புக்காரணம் போட்டுட்டு தான் பாக்கி எல்லா விஷயமும். அந்த பாக்கி அத்தனை பேரையும் நான் சொன்னதாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா இது சொன்னால் அப்புறம் முதலமைச்சரோட அடுத்த பிறந்த நாள் வந்துடும். அத்தனை பேர் இருக்குதுல. அதை இந்த என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் பேசினது 2011 வருஷம். அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். 2004 என்னை அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டார்கள், பேசிகிட்டே இருந்தேன். 2008 அவங்க என்னை அவங்களே கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் காங்கிரஸில் கூப்பிட்டாங்க, அங்கே பேசினேன். 3 மாதத்துலேயே கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. என்னடா அது, நம்ம எங்கே போனாலும் கட்சி விட்டு எடுத்துடுறாங்களேன்ட்டு பார்த்து ஒரு சேஞ்சுக்கு 10 வருஷம் ஆனனா பிஜேபிங்கிற கட்சியை வெளில விட்டு நான் வந்துட்டேன். அவங்க எதுக்காக என்ன கட்சியை விட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. சில சமயம் அளவு கடந்த நேர்மை இருந்தால் கூட எடுத்துருவாங்க. ஆனால் நான் பாரதிய ஜனதாலேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் நிறையா இருக்கு. இப்போது இங்கே இருக்கிற பெண்கள் மட்டும் கையை தூக்குங்க, சும்மா எத்தனை ஐயோ போருங்க 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 போர் 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 மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்லையே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மருந்துக்கு கூட பேரளவில் பெண்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லாத கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த கட்சியை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு 15 பசங்க 10 பசங்க இருந்தால் 3வது பையன் சிகரெட் குடித்தா அதை 2வது பையனோ இல்லை 4வது பையனோ அப்பா அம்மாவுக்கு போட்டு கொடுத்தா தான் அந்த விஷயம் தெரியும். அப்போ 10 கோடி பேர் ஜனத்தொகை உள்ள ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற எங்கேயாவது அவங்க சந்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல்வர் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. இது வரைக்கும் ஆண்டவர்கள் ஆட்சியில் இது மாதிரி எதுவுமே நடக்கலையா? இல்லை இதான் முதல் தடவை நடக்குதா? எப்போதுமே பெண்களை நாம் வளர்க்கும் போது, நான் என் பையன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், என் பையனுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்தா என் பொண்ணுக்கும் கராத்தே கற்றுக் கொடுப்பேன். நீ பொட்ட பொண்ணு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன். வாடி போடின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில். எதற்காகன்னா பெண்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அதே சமயம் பாதுகாப்பு உணர்ச்சியையும் அவர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். ராத்திரி 12 மணிக்கு நகையோடு போனால் அன்றைக்கி தான் சுதந்திரம் கிடைச்சுன்னு காந்தி சொன்னார்னா, காந்தி சொன்னபோது அப்போ இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளோ? இப்போ தமிழ்நாட்டு ஜனத்தொகையே 10 கோடி பேர் இருக்குது. நாம் ஒன்றும் இந்தியா சளைச்ச நாடே கிடையாது. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறோம் நாம். அந்த அளவுக்கு ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது நமக்கு. ஆனால் அந்த ஜனத்தொகையை இன்றைக்கு தமிழகத்தில் 10 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் எங்களிடம் 20 கோடி உழைக்கும் கைகள் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். இது பிறந்த நாளுங்கிறது எல்லாருக்கும் வரும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்த்தா கரங்கட்டி அடிக்கிறேங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. திரு மாசு சொன்னார், எங்களெல்லாம் ஆன்டி நேஷனல்னு சொல்கிறாங்க. தேசம் நம்மளை சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன், தமிழகத்தில் பிறந்தவன் தமிழன், அவ்வளோதான். என்ன என்ன தேச விரோதம்? அப்போ அந்த தேசத்துக்குள்ளே தமிழ்நாடு இல்லையா? தேசத்துக்குள்ளே தமிழ்நாடு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு நான் விசுவாசமாக இருந்தாலே அது தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான். எனக்கு மண்டை மாத்திரம் கிடையாது, உடம்பு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறது. சும்மா இதெல்லாம் யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்லி பழகி போய் அது உடனே ஆன்டி நேஷனல்னு சொல்கிற அது கொஞ்சம் லூசுத்தனமான பேச்சுன்னு சொல்லலாம், லோக்கலாக சொல்கிறதுன்னா. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எனக்கு என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின்
40 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு பழக்கம் நண்பராக. கலைஞர் தன்னுடைய மகனை போல என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி பேசுவார். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு நான் கடைசியில் நான் சொல்கிறேன். அதை போன்ற ஒரு எளிமையான கலைஞரை போன்ற ஒரு எளிமையான முதலமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது. காலங்காலத்தில் 6 மணிக்கு நான் அறிவாலயத்தில் அவர் வாக்கிங் போகும்போது போனேன். என்னப்பா இங்கே வந்திருக்கேன்? இல்லை, என் ட்ராமா நீங்கள் 3500வது நாடகத்துக்கு வரணும், அதுக்கு இங்கே தான் வந்து டேட்டு கேட்பியா அப்படின்னார். இல்லைங்க, ஒரு முதலமைச்சரை சாதாரண குடிமகன் வந்து எவ்வளோ ஈஸியாக பார்க்க, நீ சாதாரண குடிமகனா அப்படின்னார். இல்லைங்க, அதுக்காக ஆனால் இந்த பேச்சு முடிஞ்சு அடுத்த வினாடி அவர் சண்முகநாதன்கிட்ட சொல்கிறார், சண்முகநாதன் என்ன டேட்டு கேட்குறாரு கேட்டு கொடுத்துருங்க. என்ன டேட்டு கேட்குறாரு கொடுங்கிறார். நான் கொடுக்குற டேட்டில் நீ வச்சுக்கணும்னு சொல்லலை, நீ கொடுக்குற டேட்டில் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னார். அதைத்தான் இன்றைய தமிழக முதல்வரும் அதையே தான் சொன்னார். எஸ்வி சேகர் எனக்கு உத்தரவு போட்டார், நான் வரும்படி ஆயிடுச்சு. உத்தரவு கிடையாது, அன்பு கட்டளை, அவ்வளோதான். யாருக்கு இன்னைக்கு உத்தரவு போட்டு கேட்குற நிலைமையிலேயே நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை சொன்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்பது நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். கன்விக்ஷன், எனக்கு இதுதான் கொள்கை. நானும் சேர்ந்தா உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன, என்னுடைய ஜாதிக்கோ என்னுடைய மதத்துக்கோ நம்ம தேசத்துக்கோ எதிரான எந்த வார்த்தையும் இல்லையே. அப்புறம் அதில் என்ன, நான் தமிழன், தமிழ்நாடு, நீங்கள் திராவிட நாடு மாத்தினா நான் திராவிடன், அவ்வளோதானே, என்ன இருக்கு? சும்மா நான் இப்படி பேசி அப்படி பேசி அர்த்தமே இல்லாத பேச்சுக்களை பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. வாரிசு அரசியல் என்ன? வாரிசு அரசியல் இப்போ நான் என் பையனை வளர்க்காம எய்த்து விட்டு பையனை வளர்த்தாக்க என் பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டாளா? எதுக்கு நீ அந்த பையனை வளர்க்குற அப்படின்னு. நம்ம பையன் நல்லா இருக்கணும். ஆனால் கலைஞர் என்ன பண்ணார்? ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னா அடுத்த நாள் பாப்பா அப்படின்னா இல்லையே. 50 ஆண்டு காலம் கட்சியில் உழைத்தவர். சும்மா இல்லை, கருப்பு பேண்ட்டு சேப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊர்வலம் போயிருக்கார், எத்தனை ஒரு கட்சிக்காக செய்திருக்கார் அவர், எத்தனையோ விஷயங்கள். எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்க, உங்கள் கொள்கை உங்களது, என் கொள்கை. ஆனால் நட்பு தான் எனக்கு முக்கியம். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கலாம். ஆனால் உங்களோட வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து முனியாண்டி விலாஸில் நான் இட்லி வடகரி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஐயோன்னா அது தப்பு. நீ மற்றவர்களை விளக்க சமுதாயம் உன்னை விலக்கி விடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் சமத்துவபுரம் என்பது தனியாகவே இல்லை. என்னைக்கு நம்ம திமுக அரசு நம்முடைய ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அன்றைக்கே அது சமத்துவபுரம் தான். எந்த சமத்துவபுரத்தில் இது செட்டியார் சமத்துவபுரம், ஐயருது, முதலியாருதுன்னு இருக்கா? கிடையாது. அவ்வளோதான். எங்கள் அப்பா வந்து 1958வது வருஷம் மந்தவெளிப்பாக்கத்தில் இந்த ஹவுசிங் போர்டில் 3000 ரூபாய்க்கு 2 கிரவுண்டும் 30,000 ரூபாய்க்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடும் ஹவுசிங் போர்டில் 18 வருஷ கடனில் வாங்கினார். எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால அதுக்கு அடுத்த வீட்டை நான் 1 கோடி ரூபா கொடுத்து வாங்குறேன். இப்போ எங்கள் இருக்கிற தெருவுடைய வீட்டின் மதிப்பு 6 கோடி. அதற்கு காரணம் அரசினுடைய இந்த ஸ்கீம். அதை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நாம தப்பும் தவறுமா எதையாவது சொல்லிக்கிட்டு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க இவர் இந்த கட்சி அவர் அந்த கட்சி. இதை இப்போ கூட சொன்னார், அவர் எந்த நிலைமையில் இருக்கார். நான் இன்றைக்கு எந்த கட்சியில் இல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்ல நடிகனாக, நம்முடைய அரசினுடைய திட்டங்களை வரவேற்கக்கூடிய முதலமைச்சருடைய நண்பனாக நான் இருக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்றைக்கி அவர் சொன்னார், எல்லாம் அவர் சொன்னார், நான் வந்தேன், நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அவர் செய்வார் அப்படின்னார். கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என்பதை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைகள். ஏன்னா நட்புக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி இப்போ நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி கார்த்தால் மைக்கை பார்த்தா வியாதிக்காரன் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் போலீஸில் இருந்து ஒரு 6 வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்களும் பயத்தில் அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல.
நான் யாரை சொல்கிறேன்னு நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாயை திறந்தா பொய். அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும்? ஆனால் அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூரில் தான் பண்ணுறாங்களாம். பஞ்சிலேயே பண்ணுறாங்க. அத்தனை அடி அடித்தா கூட ஒரு காயம் கூட இல்லை. என்ன, நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன். முந்தா நேற்றுக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போகிறாராம். ஓ, செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன்னா ஷூ போட்டுக்கலாம் போல இருக்கு. வாயை திறந்தா பொய்ங்க. அப்படியா பொய்? அதோட வேடிக்கை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் 40 தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன். 40 தொகுதியும் தோற்கும் சொன்னேன். உடனே அவனுக்கு அண்ணாமலை மேலே கோவம். எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என் பையன் வயசு கூட கிடையாது, எனக்கு என்ன கோவம்? என்னுடைய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்னா என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன பாரம்பரியம்? பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது. பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான். எனக்கு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். 86,000 பாட்டில். சும்மா ஒன்று நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கல. ஆனால் நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணியிருக்காருன்றது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு 20 நிமிட குறும்படம் எடுத்தது எங்கள் அப்பா தான். ஃபஸ்ட்டு நான் தான் அதை நடித்தேன். அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது. நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் நான் 50வது முறை போய் நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். 200 பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன். அதில் யாரும் என் ஜாதிக்காரன் கிடையாது. அதுதான் முக்கியம். ஜாதி மதம் பார்த்து கொடுக்குறதெல்லாம் ரத்தம் கிடையாது. அதனால் அதை நம்ம படுத்து நம்மளால் முடிஞ்சால் அடுத்த உயிரை காப்பாற்றும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பெரிய அங்கே முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார், ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லா அப்படிம்பார். இறைவன் ஆணைப்படி அது நடக்கும், அவ்வளோதான். நான் அதைத்தான் நம்புகிறேன். இறைவன் விருப்பப்படி தான் நடக்கும். இறைவன் என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையில் எந்த புழுக்கையாலேயும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது. என்ன பண்ண முடிஞ்சது? என்னை தூக்கணும் சொல்லி 5 தடவை 6 தடவை 7 தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் போனார். ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு டிக்கெட்டு வாங்க காசெல்லாம் கிடையாது. அப்படி போனார் அவர். கடைசியில் என்னாச்சு, என்னை எடுக்க முடியல. என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது, அன்றைக்கி தூக்கி போட்டேன். தூக்கி சும்மா போடலை, மோடி அவர்களுக்கு 8 பக்க கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வழியில் வந்தேன். நமக்கு என்ன, நாம திருடனா இதுவாக ஒன்றுமே கிடையாது. மாசு அவர்கள் மேயராக இருந்தபோது மயிலாப்பூரில் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள அடையாறு பூங்கா திறக்கப்பட்டது. அது இன்னைக்கு ரெனோவேஷனில் இருக்குது. 150 கோடி ரூபாய், 5 மைல் சுற்றளவு, அது 5 கிலோமீட்டர் சுற்றளவு. அப்போ நான் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கிட்ட அங்கே அல்ஃபோன்சா கிரவுண்ட்ஸில் நான் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஷட்டில் கோர்ட் 3 கோர்ட்டு, அது 70 லட்சம் ரூபாயில் என்னுடைய எம்எல்ஏ நிதியில் பண்ணி கொடுத்தேன். தினசரி இன்னைக்கும் 400 குழந்தைகள் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 400 குழந்தைகள் விளையாடு. அப்போ 2011 திமுக ஆட்சி போச்சு, அதிமுக ஆட்சி வந்தது. உடனே அவங்க வந்தாங்க, அதிலிருந்து என் பேர் அழிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களால முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்காக என் பேர் அழிச்சிட்டு போயிட்டா எனக்கு நாளைக்கு என் பேரே இல்லாத போயிடுமா? இதெல்லாம் குழந்தைத்தனம். அது என்ன என் வீட்டு காசுலேயே இருந்தால் பண்ணுறேன்? இல்லை, அரசாங்கம், நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது எனக்கு கொடுத்த நிதியிலிருந்து அரசாங்கம் செய்வதற்கு நான் ஒரு கையெழுத்து கொடுத்துறேன், அவ்வளோதான். இப்போ பாத்ரூம் கட்டுறேன், நான் எம்எல்ஏ நிதி, அதுக்காக நானே போயிட்டு இருக்க முடியுமா? யாருக்கு வருதோ அவங்க தான் போக முடியும். அது நமக்கு என்னன்னா, இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ள வீட்டுக்காரங்க வருவாங்க பொண்ணு பார்க்க. நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? நாங்கள் பவுடர் ஸ்னோலாம் போடுவாங்க, கொஞ்சம் நல்ல இதெல்லாம் போடுவோம், நகை நட்டெல்லாம் போடுவோம். நாங்கள் இவ்வளோ போடுறோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னு புள்ள வீட்டுக்காரங்க கேட்பாங்க. நாங்கள் அடிக்கடி சண்டை போடுவோம் அப்படிம்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் நிலைமை. எதுவுமே இல்லை, சும்மா டெய்லி கார்த்தால் இருந்தோடனே இந்த அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லை. இது எல்லா இதுவும் 2026 மே மாதம் அடங்கிடும். அரசு சரியில்லையா, ஆட்சி சரியான்னு ஒத்த ஆளுங்க 6 கோடி பேர் பேசுகிறோங்கிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் ஒருத்தன், அந்த கோடியில் 6 கோடி பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பிரயோஜனம்? ஒரு பூத்து கூட இல்லாத கட்சி
எங்க கூட எல்லாரும் வந்து சேர்ந்துக்க ஆசைப்படுறாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கேயாவது அவ்வளவு வேடிக்கை நீங்க பார்க்க முடியுமா? அந்த மாதிரி உலகமகா தயவு செஞ்சு இனிமேல் என்ன நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடாதீங்க, அண்ணாமலை அவர்களை நகைச்சுவை சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பு வர மாதிரி பேசுறது நமக்கு முடியாது அவ்வளோ தூரம். ஏர்போர்ட்டில் இனிமேல் நான் பேட்டி கொடுத்தா என்னை கேளுங்க அப்படின்ட்டு அதை ஒரு பேட்டியாக கொடுத்துட்டு போகிறார். வாயத்தர எந்த விஷயமுமே அப்படிதான். வாட்ச் பில்லு இன்னி வரைக்கும் கொடுக்கல. இதோ என் கையில் வாட்ச் இருக்குது, கேளுங்க, இது டைட்டன் வாட்ச், எந்த கடையில் வாங்கினா என்ன எல்லாம் சொல்லுவேன். இது ஒன்று ஃபாரின் பிளேன்லேருந்து எடுத்தது, இதை நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி எனக்கு வந்து லாபத்தில் 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. எதுக்கு? ஏன்? நேர்மையாக நீ சம்பாதிச்சா பயம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 4 இட்லி சாப்பிடலாம். நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க ஆரம்பித்தா 4000 இட்லியாக சாப்பிட முடியும். அப்போ பயத்தில் உடம்பு இன்னும் பார்த்துக்கணுமே 2 இட்லி ஆகிடும். அதுவே நேர்மையாக இருங்கள். குழந்தைகளை படிக்க வைங்க, கல்வியை கொடுங்க. கல்வியை விட ஒழுக்கத்தை கொடுங்கள். அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம்தான் வாழ்க்கை. ஒழுக்கம் இல்லாத கல்வி சிறைச்சாலைக்கு தான் அனுப்பும். நல்லா நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். இன்னைக்கு நானும் ரஜினிகாந்த் அவர்களும் 14 நாள் தான் வித்தியாசம். என்னை விட ஒரு 14 நாள் பெரியவர். எனக்கும் 75 வயசு ஆச்சு. அதனால் முதல்வரை வாழ்த்துவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பெரிய சகோதரனாகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த 75 வயசில் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டதே கிடையாது, சிகரெட் குடித்தது கிடையாது. நல்லா இருக்கேன். அரசாங்கம் டாஸ்மாக் திறந்துச்சு, போச்சு 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 கத்துறாங்க. அரசாங்கம் மருந்து கடையில் விஷம் கூட தான் விற்குது, வாங்கி குடிக்கிறீங்களா? அதை தான் போட்டிருக்கானே, இது கொடியது, உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கான். அப்புறம் ஏன் வாங்கி குடிச்சிட்டு அரசாங்கம் இருக்குது, அப்படி என்னை வீட்டில் கொண்டு விடணும், எங்களால் தான் அரசாங்கமே நடக்குது, நாளைக்கு எங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு பேசினா அர்த்தமே இல்லை. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்கும் பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பயப்பட வேணாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக வளர்க்கலாம். எத்தனை வருஷ போராட்டம் நம்முடைய முதல்வர், ஏதோ உதயநிதி ஸ்டாலின், அவர் என்ன சும்மா டக்குன்னு 2 சினிமாவில் நடிச்சுட்டு கூட மக்கள் சரன்னு வந்துட்டாரா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவர் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. இன்னைக்கு கடலில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஒரு இடத்துல போயிட்டு அத்தனை பேரையும் பார்த்து, கடலில் போய் அவ்வளோ தூரம் போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்திருக்காரு. நான் என்றைக்குமே மந்திரி பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் சௌரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாசுக்கெல்லாம் 5:30 மணிக்கே விடிஞ்சிடும். 5:30 மணிக்கு பார்த்தா அன்றைக்கி கேட்குறேன், சார் இங்கே வந்தேன் அப்படின்னா, அப்புறம் அடுத்த நாள் காலத்தால் கேட்குறேன், நான் புதுக்கோட்டையில் இருக்கேன்றார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் சார் ட்ரெயின் காரு பஸ்ஸு வேணாம், நீங்கள் நடந்தே போயிடுவீங்க எல்லா ஊருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நடையான நடை. இவருக்கு நடராஜன்னு பேர் வச்சுருக்கணும். அப்படி ஒரு ஆனால் அவர் இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்காருன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு வந்து அதுதான். கார்த்தால நீங்கள் வாங்க அப்படின்னா முதலமைச்சரோட போகும்போது சும்மா அங்கே பற்றியா அங்கே குருவி கத்துது அதெல்லாம் பேசுறது இல்லை. அப்பவும் அரசியலை பற்றியும் நம்ம என்ன பண்ணணுங்கிறது பற்றியும். இன்னைக்கு ஓமந்தூரார் இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், குடிமகனாக சொல்கிறேன். முதல்ல உடம்பு சரியில்லைன்னா அரசு ஆஸ்பத்திரிக்கு போங்க. அதை கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு. எந்த அரசு ஆஸ்பத்திரியும் உடனே விஷ ஊசி போட்டுற மாட்டேன். யாரோ என்னைக்கோ யாரோ பிறந்தவன் ஒரு நாள் இறக்கணும். இந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு வரவங்க எப்போ வராங்க தெரியுமா? பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அங்கே 2 லட்சம் 3 லட்சம் கட்டி பணம் கட்ட முடியாதுங்கிற சமயத்தில் இவங்ககிட்டேருந்து உருவறதுக்கு அண்டர்வேர் கூட இருக்காதுன்னு அந்த ஆஸ்பத்திரியில் தெரிஞ்ச உடனே நீ எடுத்துகிட்டு போயிடுப்பா அப்படின்றவாங்க. எங்கே போவாங்க? என்ன மாதிரி சில பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் உடனே அந்த டீனுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி இருக்குது சீரியஸ் ஆயிடுச்சுன்னு போய் பல பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, சார் காப்பாற்றவே முடியாத சமயத்தில் இங்கே கொண்டு போட்டு எங்களுக்கு கெட்ட பேர் வருமே சார், இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறோம் சொல்லி அப்படியும் பல கேன்சர் பேஷண்ட்டை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓமந்தூரார் நர்சிங் ஹோம் மிஸ்டர் மணிங்கிற ஒரு டீன் எக்ஸலண்ட் பர்சன். ஏனென்றால் அப்படிப்பட்ட டீன்களை நியமிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு தான் நம்மளுடைய நன்றியை சொல்ல வேண்டும். சில ஆஸ்பத்திரியில் சில தவறுகள் நடக்கலாம், அதை நம்ம தட்டி கேட்கணும், அதை உடனடியாக சொல்லணும். இன்றைக்கி எல்லாருக்குமான அமைச்சராகத்தானே தொகுதிக்கு வராது. ஏன்னா இவர் இந்த தொகுதிக்கு மாத்திரம் மந்திரி இல்லைல்ல, தமிழ்நாடு முழுக்க மந்திரி தானே.
அப்போ தமிழ்நாடு முழுக்க மந்திரியா இருக்கிற இந்த தொகுதியிலேயே சுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த உரிமையை நீங்க ஏன் எடுத்துக்க கூடாது? சொல்றாரு இல்லையா, சின்ன இதுவாக இருக்கக்கூடியது மாநகராட்சியும் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்னா நீங்க கௌரவமா பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்க உங்களுடைய பலத்த கைத்தட்டல நீங்க நம்முடைய அமைச்சருக்கு கொடுக்கணும். மத்திய அரசு பற்றியெல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதோட 27க்கு அப்புறம் கிடையாது. என்னடா நான் வெளியில் வந்துட்டதாக சொல்கிறேன். நான் முதல்ல மோடி கிட்ட சொன்னேன், நீங்கள் 3 முறை இந்தியாவின் பிரதமராக இருப்பீர்கள், 2027 வரைக்கும் இருப்பீர்கள். நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ஜோசியக்காரனா, ஜோசியம் தெரிஞ்சவனா விட்டுடு. ஆனால் இந்தியாவில் வந்து டெக்னாலஜி வளர்ந்தது, அது வளர்ந்தது, இது வளர்ந்தது அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் எங்கே ஆரம்ப புள்ளி தெரியுமா? ராஜீவ் காந்தி என்ற பிரதம மந்திரி அப்போ தான் ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சது, அதுக்கு பிறகு வளர்ந்து 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 வந்திருக்கு. யாருமே சொந்த காசை போட்டால் செய்கிறாங்க. நீ செய்யின்னு யாரும் சொந்த காசை போடலை. தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்ததுன்னா அங்கே 50,000 கோடி ரூபா கடனுக்கு மேலே 5 லட்சம் கோடிக்கு 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. யார்? மத்திய அரசு கடன் வாங்குதுன்னா எதுக்கு வாங்குறாங்க? நம்ம பேரையும் சொல்லி தானே வாங்குறாங்க. அப்போ அந்த கடன் நமக்கும் சேர்த்து தானே வருது. தமிழக அரசு தயவு செஞ்சு நீங்கள் நல்லபடியாக மனசு நல்லா இருக்கணும்னாலே அண்ணாமலை பேசுகிறத பார்க்காம இருந்தாலே போதும். நமக்கு மனசு நல்லா இருக்கும் இல்லையா? ஜாலியாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும், யோகி பாபு மாதிரி சிரிக்கணும்னா நீங்கள் அண்ணாமலை பேச்சை பார்த்துட்டு இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு இதில் நான் கேட்டேன், ஒரு ட்ராமாவில் டயலாக் வரும், போலீஸுக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? யூனிஃபார்ம் தான் அப்படிம்பாங்க ஒருத்தன். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருப்பி பார்த்தா அதே இதில் போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி கட்சிக்கு வரவங்க பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போகிறாங்க பார்த்தா கை நிறைய சாணியை வச்சுக்கிட்டு இருக்கிற போஸ்டர்லாம் அடிக்கிற ஒரு மனோபாவம் இருந்தால் கட்சி வளர வாய்ப்பே கிடையாதுங்க. எந்த வாய்ப்பும் கிடையாது. எனக்கு விஜயகாந்த் நல்ல நண்பர், மிகச்சிறந்த நல்ல நண்பர். ஆனால் விஜயகாந்த் இன்னும் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லை, அவ்வளோதான். அதற்கு பிறகு யார் வந்தாலும் அவங்க இன்னொரு விஜயகாந்தாக ஆக முடியாது. எத்தனை கட்சி கூட்டணி போட்டாலும் சரியாகவே வராது. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டே திருப்பி சொல்கிறேன்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கான் மும்மொழி கொள்கை. நம்ம தமிழ் படிக்கிறோம். உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் படிக்கும் தானே. இப்போ ஜப்பான்காரன் நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறான், இந்த உண்டாய் கம்பெனி, கொரியா, அவன்லாம் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். நீ மட்டும் டெல்லி போனால் நீ தமிழ் கற்றுக்கணும். எதுக்கு நான் டெல்லி போனால் தமிழ் கற்றுக்கணும்? அங்கே தமிழ் தெரிஞ்ச டிரைவர் யாராவது இருந்தால் அவன் தமிழ்லேருந்து எனக்கு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போம். இப்போ மோடி 150 நாட்டுக்கு போயிருக்காரு, அவர் 150 பாஷை பேசுவாரா? கிடையாது. அந்த ஊரில் அந்த பாஷை தெரிஞ்ச டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருப்பார். இப்போ பாராளுமன்றம் போகிறோம், நீ எந்த பாஷையில் வேணால் பேசலாம். எனக்கு விருப்பமான பாஷையில் அது காதில் கேட்கும். நம்ம காதில் வச்சுருக்கோமே, அந்த எல்லாரும் ஸ்பீக்கர் மாட்டியிருப்பாங்க. ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும், எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா நான் அதை வச்சுக்கிட்டு எனக்கு இது தமிழில் வேணும்னா அது தமிழில் கேட்கும் இல்லையா? இங்கிலீஷில் வேணும்னா அது இங்கிலீஷில் கேட்கும். அதே போல் நான் பேசுகிறதும், நான் தமிழில் பேசினா ஹிந்திக்காரங்களுக்கு அது ஹிந்தியில் கேட்கும், அவங்க வேறு பாஷை வேணா வேறு பாஷையில் கேட்கும். இப்போ மும்மொழி கொள்கை, நாங்கள் இந்தியை திணிக்கலை அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகிறார். அதை எப்படி சொல்கிறார்? அதை ஹிந்தியில் சொல்லிட்டு போகிறார். அதையாவது வந்து தமிழில் சொல்லலாம்ல. எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. அச்சா, பகுத் அச்சா, பீச்சா, நீச்சா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதுவும் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போர்ட்டர் 9 பாஷை பேசுவாங்க. அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்கல 50,000 ரூபா சம்பளத்தில், அவர் ஏன் திருப்பி டெய்லி மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு? 9 பாஷை பேசுகிறாரு. நான் வடநாட்டுக்காரன் முழுக்க தமிழ்நாட்டில் வேலைக்கு வரானே, எல்லாரும் தமிழ் கற்றுக்கிட்டா வரான். வந்த இடத்துல அவன் அவசியத்துக்காக தமிழ் கற்றுக்கிறான். அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்கள் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த அவசியத்துக்கு அந்த பாஷை கற்றுக்கிட்டு போகிறோம். இப்போ ஏன் உனக்கு அது சரி? நான் இன்னொரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க இந்த 3 மொழி கொள்கை. ஏன் நாங்கள் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் படிக்கலாம், ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடாதான்னு கேட்குறேன். குழந்தைங்களுக்கு படியினாலே பிடிக்காது, இன்னொரு பாஷை பிடிக்கணுமான்ட்டு குழந்தை புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரி பள்ளிக்கூடத்துக்கிட்ட பசங்கள்லாம் பிடிச்சி பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்து கையெழுத்து போடுன்றாங்க. அறிவு வேணாமா? 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஓட்டே கிடையாது. குழந்தைகளை கையை பிடிச்சி இழுத்தா போக்சோ சட்டத்தில் தான் உள்ளே வைக்கணும்.
அறிவு வேணாம். அந்த குழந்தைங்களுக்கு கையெழுத்து போட்டால் என்ன ஆகிடும்? ஒரு கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட்ட வச்சு நீ வீட்டில் கொண்டு போய் அதை மடித்து இன்னொரு ஒன் சைட் பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போது நான் என் குழந்தை படிக்குது, என் குழந்தை ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்னொரு குழந்தை ரஷ்யன் படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்னொரு குழந்தை ஜெர்மனி லாங்குவேஜில் படிக்கணும். அப்போது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த 3 பசங்களுக்கு 3 வாத்தியார் போடுவாங்களே? கொடுக்க வேண்டிய பணத்தையே மத்திய அரசு கொடுக்கல, இந்த பணத்தையா கொடுத்துட போகிறாங்க? அவங்க வாய் தான் அங்கே சும்மா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட் மாதிரி, நான் சொன்னால் கேட்கணுங்கிறாங்க. இன்றைக்கி 29 ஸ்டேட்டில் இருக்கிற அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸுக்கும் லெட்டர் போட்டார். அவங்க ஒன்று சேரும் பொழுது 29 பெருசா, டெல்லிங்கிற ஒன்று பெருசாங்கிறது கூடிய விரைவில் தெரியும். கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பார்த்தா கலைஞர் படம் தான் தெரியுது, நம்மளுடைய முதலமைச்சர். ஏன்னா இப்படி என்ன வார்த்தைக்கு சொல்கிறேன்னா, நம்ம எதிர்ப்பவர்கள்ங்கிறது யாருமே இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். சும்மா அங்கங்கே கூவினே இருப்பாங்க, எல்லாம் சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா. சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல பஸ்ஸில் போகலான்னு ஏறும்போது, அண்ணே நம்ம பஸ் இருக்குதுண்ணே, சூப்பராக உங்களை அப்படியே நைட்டோட நைட்டாக கொண்டு விடும்பாங்க. அப்புறம் ஏறி உட்காந்தா அது ஏறி தாம்பரத்துக்கிட்டே பிரேக் டவுன் ஆகிடும். நைட்டோட நைட்டாக தாம்பரத்தில் இறக்கி விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள். எத்தனை கூட்டணி போட்டாலும் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள் டெபாசிட் இழப்பது உறுதியான ஒரு விஷயம். இப்போ என்ன இவர் என்ன சிஎம் அவர் சந்தோஷத்துக்காக கேட்குறாரு? சொல்லுங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஏசி ஆக்கணும்னு சொல்லுங்க, குழந்தைகளுக்கு இன்னும் வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க. எத்தனை நலத்திட்டங்கள், 1 or 2 அத்தனை சாதாரணமான விஷயங்கள். இன்னைக்கு இந்த முதலமைச்சருடைய மகளிருக்கான திட்டம் இருக்கு, 1000 ரூபாய். அதை காப்பி அடிச்சு தான் நான் 2100 ரூபா கொடுப்பேன்னு இன்னைக்கு பிஜேபி அரசு டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கு. நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டோம். என்னத்த அரவக்குறிச்சிலேயே அவ்வளோ துட்டு கொடுத்து தோத்து போன ஆள். அண்ணாமலையோட விசுவாசம் யாருக்கும் வராது. அரவக்குறிச்சியில் மோடி படத்தை போட்டால் தனக்கு ஓட்டு விடாதுன்னு மோடி படம் போடாமல் ஓட்டு கேட்டவர். அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் அவர். எந்த கட்சிக்கு வேணால் போகலாம். புதுசாக நானே ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட வரலாம். தயவு செஞ்சு பிஜேபிக்கு மாத்திரம் போயிடாதீங்க. நான் பட்டவன் சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். பாக்கி விஷயம் டீட்டெயிலாக ஃபோனில் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். பொது இடத்துல அதுக்கு மேலே நம்ம பேச முடியாது. ஏனென்றால் அடுத்தவன் வளரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக பாரதிய ஜனதா. ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னா உடனே மற்ற கட்சியில், இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருக்கட்டும், திராவிட கட்சிகள் யாராக இருந்தாலும் உடனே 50 பேர் நிற்பாங்க கோர்ட்டில். இவங்க 20 பேர் போய் நிற்பாங்க, அவனை எப்படிடா ஒழிக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு. ரொம்ப தவறான ஒரு விஷயம். பல விஷயங்கள் மனசுக்கு பிடிக்காத நான் வெளில வந்தேன். இனிமேல் எந்த காலத்துலையும் எனக்கு மத்திய அரசனுடைய உயர் பதவி கொடுத்தா கூட எனக்கு அது வேணாம். நான் 2 இட்லி இல்லை 1.5 இட்லி சாப்பிட்றேன், எனக்கு அது போதும். எனக்கு அவசியம் கிடையாது. நாளைக்கு என் பையன் திமுகவில் சேர ஆசைப்பட்டால் நானே என் காரில் அறிவாலயத்தில் அழிச்சுட்டு நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொண்டு விடுவேன். அது அவன் இஷ்டம். ஏன்னா அவன் ஃபீல் பண்ணுறான். நான் சொன்னேன், இந்த மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்ல டைம் இருக்குடா, அப்போ போய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம். அதுக்காக அடுத்த மே மாதத்துக்கு முன்னாடி போய் சேரக்கூடாது. போகணும். நீ போய் எந்த கட்சிக்கு போனாலும் முதல்ல கட்சிக்கு நீ உழைக்கணும். அதற்கு பிறகு தான் எதையாவது எதிர்பார்க்கணும். நான் எதையுமே எதிர்பார்த்து வந்தவனே கிடையாது. இன்றைக்கி ஜெயலலிதா படம் எங்கள் வீட்டில் இருக்குது. ஜெயலலிதா கட்சியிலேருந்து எடுத்துட்டா அவங்க சகோதரி மாதிரி எடுத்துட்டாங்க, எடுத்தாங்க, அவ்வளோதான். அதுக்காக படத்தை தூக்கி போட்ட மாட்டேன், அது அவசியம் இல்லை. ஏன் சார் இந்த அம்மா படம் வச்சுருக்கீங்க, இந்த பக்கம் கலைஞர் படம் வச்சுருக்கீங்க, ஏன் அவங்க ராத்திரி கனவுல உங்ககிட்ட சொன்னாங்களா? எதுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. எத்தனை திட்டங்கள்ங்க, சாதாரணமாக இல்லை, எத்தனையோ கவர்மெண்ட் பார்த்துட்டேன். இந்த இலவச பேருந்து திட்டம் டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த தமிழக அரசு எதையெல்லாம் செய்து வெற்றி கண்டிருக்கிறதோ அதையெல்லாம் மற்ற மாநிலங்களில் அமல்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னா அதற்கு எடுத்துக்காட்டி யாரு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர். புரிஞ்சுக்கணும், அது எவ்வளோ விஷயங்கள். அதாவது விடோ ஆயிட்டாங்க, அவங்களுக்கு மாதம் 1200 ரூபா பணம் கொடுக்குறாங்க. தோழி விடுதின்னு நேர்த்தி புதுசாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
சிட்டிக்கு வராங்க, அவங்களுக்கு எங்கே தங்குறது என்னன்னு தெரியல, லேடிஸோடு இருந்தால் சேஃபாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பெண்கள் மட்டுமே தங்கக்கூடிய ஒரு விடுதிங்கிறது எவ்வளோ சேஃபான விஷயம். குழந்தைங்க அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா கேலி பண்ணால் உனக்கு அதோடைய சென்டிமெண்ட் தெரியலன்னு அர்த்தம். அது அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. பாதிக்கு மேலே அவங்களுக்கு நம்மளை அப்படி கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லையங்கிற ஏக்கம்தான் உள்ளே இருக்குது. அதுதான் வயிற்றுச்சலாக வெளில வருது. அது மாதிரி பேறுகால விடுப்பு இருக்குது, அரசு பணியில் 40% இடஒதுக்கீடு எத்தனையோ கொடுத்துருக்காங்க. கட்டணமில்லா பேருந்து சாதாரணமான ஒரு விஷயமா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் அதில் 1000 ரூபா சேவ் பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் 2 லேடிஸ் இருக்காங்கன்னா 2000 ரூபா சேவ் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு. அதை தவிர மாதம் 1000 ரூபா மகளிர் உரிமைத்தரை, காலேஜ் போகிற பொண்களுக்கு 1000 ரூபா. அப்போ எல்லாத்தையும் விட மிகச்சிறந்தது, உலகத்திலேயே சிறந்த தானம் என்பது அன்னதானம் என்பாங்க. அதை ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்தாரு பாருங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் காலை உணவு திட்டம் விதவிதமான ஒரு சில இடத்துல தவறு நடக்கும், அந்த தவறை கண்டித்து சரி பண்ணணுமே தவிர மொத்த இதுவும் தப்புன்னு சொன்னால் பார்க்குறவங்க கண்ணில் தான் கோளாறு. மஞ்சக்காமால கண்ணோட பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும்பாங்க. அதனால் அது எத்தனையோ குழந்தைங்களை வீட்லேயும் விட்டு போக முடியாமல், அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வசதியும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கூலி வேலைக்கு கூடவே கூப்பிட்டு போகிறாங்க அம்மா அப்பா. அதற்கு பதிலாக நீ கொண்டு விடு இந்த பள்ளிக்கூடத்தில், அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். அந்த ஒன்றும் இல்லை, அவன் 10வது வரைக்கும் கூட படிக்கட்டும், போகிறோம். எல்லாரும் டாக்டர் ஆக வேண்டாங்க, எல்லாரும் என்ஜினியர் ஆக வேண்டாம். உங்கள் பையன் சுமாராக படிக்கிறானா, 10வது படித்தானா, அவனை ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க வைங்க. ஒரு நாளைக்கு அவன் 1500லேருந்து 2000 ரூபா சம்பாதிக்க முடியும். உழைக்கணும். முதலமைச்சர் ஒன்றும் டப்புன்னு வந்து ஜெயிச்சில்ல, டெக்னிக்கல் கோர்ஸுக்கு தான் இன்னைக்கு எல்லா விஷயமுமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் உழைச்சார். 2011லேருந்து 2021 நம்ம எலெக்ஷன் வந்ததே, அது வரைக்கும் தமிழ்நாட்டை 3 முறை சுற்றுப்பயணம் செஞ்சார். அதனுடைய விளைவு தான் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்தது. அதே தான் மறுபடியும் வரும். ஏனென்றால் இன்னைக்கும் பாருங்க, காத்தால இங்கே திண்டிவனத்தில் இருக்கேங்கிறார், மத்தியானம் அங்கே இருக்கேங்கிறார், அங்கே போகிற அடுத்த நாள் நாகப்பட்டினம் போகிறேங்கிறார். எத்தனையோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை நமக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அதுதான். மாசு சொன்ன மாதிரி எனக்கு எந்த அரசியல் அடையாளமும் கிடையாது. நான் இன்றைக்கு நம் முதலமைச்சருக்கு நெருங்கிய நண்பர், முதலமைச்சர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவன். அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. ஒபாமா ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தபோது ஒபாமா வந்து அந்த அங்கே வந்து இன்சூரன்ஸ் கார்டு அறிமுகப்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க பெருமையாக. நான் சொன்னேன், இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை காப்பி அடிக்கிறாரு ஒபாமா அப்படின்னு. நிறையா விஷயங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் உளவுத்துறை இருக்குது. எதை பண்ணினா ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பது தான் உண்மையான விஷயம். நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. அது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. நாம் இருக்கிற ஊர் நல்லா இல்லைன்னு சொன்னால் கிளம்பி போ வேறு ஊருக்கு. அவங்க சொல்ல இந்தியா பிடிக்கலையா பாகிஸ்தான் போ. நான் இந்தியா பிடிக்கலன்னு நான் ஏன் பாகிஸ்தான் போகணும்? நான் அமெரிக்கா போகிறேன். நான் எங்கே போகணுங்கிறதையும் நீ தான் சொல்லுவியா? எப்போ தூங்கினாலும் எழுந்தாலும் பாகிஸ்தான் இது இந்த ஜாதி மதம் இதை வைத்து அரசியல் செய்தால் அவர்களுடைய எந்த கணக்கும் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியமாகத்தான் போகும். புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து எந்த முஸ்லீம் படையெடுப்பும் நடந்து இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கலை. அப்படி இல்லாத சூழ்நிலையில் இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி விடுறேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா அவங்க மூஞ்சியில் மண்ணைத்தான் அவங்க தலையிலேயே மண்ணை வாரி தான் போட்டுக்கணும். நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு. நான் எத்தனை டேக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? குலோப்ஜானுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன், ப்ரெட்டுக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன், ஜாமுக்கு போட்டிருக்கேன். அதுவா பெரிய விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் கஷ்டம் இல்லாமல் ஆடுறாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு மோசமான மாநிலம்னு சொல்கிறவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு 10 மாநிலம் போயிட்டு வரட்டும், நம்ம காலில் வந்து விழுவான். ஐயா தமிழ்நாடு மாதிரி இல்லையா அப்படிமா. எதற்காக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நமக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க தொடர்ந்து ஆட்சி செய்யணும், அவ்வளோதான். ஊழல் ஊழல் ஊழல்னு எதையோ சொல்கிறாங்களே ஒழிய எதுக்கும் ஆதாரமே கிடையாது.
ஆதாரமே இல்லாத என்ன வேணால் சொல்லலாம். சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம். அதை யார் சொல்லணுங்கிறதுக்கு அது ஒரு தகுதி இருக்குது. தகுதியே இல்லாதவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். ஹிந்தி திணிப்பு தான் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்குது. ஹிந்தி பிரச்சார இருக்குது, கற்றுக்குறாங்க. எத்தனையோ கற்றுட்டு போட்டுவேன். யாரும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்லை. எந்த எந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுடைய தாயாரும் தந்தையும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையே குழந்தைக்கு? எந்த குழந்தை கேட்பாங்க? 3வது படித்தா பாஸ் பண்ணி 4வது போயிடணும், 4வது படித்தா பாஸ் பண்ணி 5வது போகணும். இதுதான் பெற்றோர்களுடைய கவலையே தவிர ஹிந்தி படிக்கலை, அப்போ அந்த இது உஸ்பெகிஸ்தான் அங்கே இருக்கிற மொழி படிக்கலை, அது படிக்கலை. நான் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னா தெரியாது. நல்லா தானே இருக்கேன், என்ன கெட்டு போயிட்டேன். ஏர்போர்ட்டில் போகிறவன் இங்கிலீஷில் பேச போகிறோம், அவன் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுகிறான்னா நான் விட மாட்டேன். நான் தொடர்ந்து தமிழில் பேசுவேன். உனக்கும் புரியல, எனக்கும் புரியாது, போ, அவ்வளோதான். அப்போ நான் நடுவில் ஒருத்தர் வருவான், சார் 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 என்ன விஷயம் சொல்லு, அவனை வந்து இங்கிலீஷில் பேச சொல்லு, அவ்வளோதான். நம்ம ஏன் நம்ம மொழியை விட்டு கொடுக்கணும்? தாய் மொழி எதுக்கு? அம்மா விட்டு கொடுப்போமா? யாராவது விட்டு கொடுக்கவே மாட்டோம். நான்லாம் பிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தோம். அந்த 6 ரூபா ஃபீஸ், அவ்வளோதான் எங்கள் அப்பா கட்ட முடிஞ்சது. அப்போ கான்வெண்ட்லலாம் படிக்கல. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். போலீஸ் துரத்தி அங்கே அப்போ பெரிய பெரிய பைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே பூந்து ஓடி வந்து வீட்டில் வந்து எங்கடா புக்கெல்லான்னு, இல்லை இந்தி எதிர்ப்பு போராட்டம் புக்கை போட்டேன், என்னோடய ஹிந்தி புக்கை. என்ன பல்லாருன்னு ஒரு அறை விட்டார் எங்கள் அப்பா. மூதேவி, நீ படித்ததே சான்ஸ்கிரிட்டு, அந்த புக்கை போட்டு அவனுக்கு ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்குமே வித்தியாசம் தெரியல அப்படின்னு. இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அது எதுக்கு என்ன போய் அதை நீ படின்னு சொல்கிற? சான்ஸ்கிரிட் கூட படிக்க சொல்லுவாங்க, நீ கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி கொடுத்தா பாஸ் போட்டுருவாங்க. படிச்சே ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது. சான்ஸ்கிரிட்லேயே இன்றைக்கி எவ்வளோ கோயிலில் சொல்கிறாங்க. கடவுளை நம்ம மனசால் டைரெக்டாக வேண்டிக்கிறோம். ஒவ்வொன்றையும் எல்லா ரகசியத்தையும் குருக்கள்கிட்ட சொல்லி அவர்கிட்டயே வேண்டிக்கிறோம் இல்லையே, நம்ம நேரடியாக வேண்டிக்கிறோம். அதனால் எல்லாத்துலேயும் அரசியலை கொண்டு வராதீங்க. நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும். எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு தான் நம்ம முதல்வர் சொல்லியிருக்கார். எல்லோருக்குமான முதல்வர் என்பதை அவர் இன்னும் விரைவில் இன்னும் சில காரியங்கள் மூலம் நிரூபிப்பார். அப்படி நிரூபிப்பது நான் மட்டும் இல்லை, என் இனத்தை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேரை நான் முதலமைச்சர் ஆதரவாக கொண்டு வருவேன். நான் வந்து நான் எனக்கும் ஒரு ஓட்டு தான், மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், அமித்ஷாக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் 5 லட்சம் பேர் வராங்கன்னா 5 லட்சம் ஓட்டு அதை கொண்டு வருது. ஏன்னா திமுக என்பது வேற, டிகே என்பது வேற. திமுகவுக்கு யாரும் எதிரி கிடையாது. அதை மக்களுக்கு நாம் சொல்லணும். யாரும் எதிரி கிடையாது, எந்த ஜாதியும் எதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான முதல்வராக இருப்பவர், இன்றைக்கு சொல்லுகிறேன், என்றைக்குமான முதல்வராகத்தான் இவர் இருப்பார். 2026லும் இதே முதல்வர், அந்த முதல்வரை நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். இதே நண்பராகத்தான் இருப்பேன். அதில் எந்த விதமான அதுவும் அந்த நண்பராக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கெத்து தெரியுமாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது எனக்கு அது போகிறோம். எனக்கு கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. மன நிம்மதி, சந்தோஷம். இல்லை இன்னும் முடி கூட நிறைக்கலை, மியூசிக் மாத்திரம்தான் டை போடுறேன், பாக்கி எல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ கலைஞர் டிவியில் ஒரு மெகா சீரியல் பண்ணுறேன். எப்போ கதாநாயகனாக பண்ணுறேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்ன கதாநாயகனாக போட்டு இந்த வயசில் எடுக்கிறதுக்கு. என்னோட நடிக்கிறது யார் தெரியுமா? முத்தழகுன்னு சீரியல் வந்தது. அந்த முத்தழகு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கலைஞர் டிவியில் வருது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் நேர்மையாக இருந்தால், கடவுள் நம்பிக்கையுடன் இருந்தால், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும், ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெற்ற தாய் தந்தையரை கடவுளை போன்ற மதிக்க சொல்லுங்கள். அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். நீ 100 தடவை உங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏய் ஏன்டா பண்ணுற, இப்போ தானே பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அம்மா உனக்கு என்னம்மா தெரியும்? எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லாதீங்க. உங்கள் அப்பா ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பைக்கு வாங்கி தராருன்னா, நீ பெரிய ஆளானா உன் பையனுக்கு கார் வாங்கி தர அளவுக்கு நீ வளர்ந்த பிறகு தான் உங்கள் அப்பா பற்றி சொல்கிற யோகிதை உனக்கு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வாழ்க்கையில் என் பசங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குன்னா, நான் பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அதே மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த
இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதற்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வாழ்த்து மாத்திரம் வேலை செய்யும். அந்த வாழ்த்து எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார், நீ ஆசீர்வாதம் வாங்காட்ட கூட யார்கிட்டையும் சாபம் வாங்கிடாதேம்பார். இன்னி வரைக்கும் நான் ஒருவரிடமும் நேர்மையான ஒருவரிடமும் சாபம் வாங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்குது. என்னை அழைத்து இவ்வளோ தூரம் அதுவும் நலத்திட்ட உதவிகள் வேறு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஊடகங்கள், சார் ஒரு சின்ன விஷயம், என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9841023545. கொஞ்சம் இந்த ரஃப் ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு அமுச்சு விட்ருங்க ட்ரான்ஸ்ஃபரில். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன். ஓகே, இருந்தாலும் நான் பேசுகிறேன்னொன்னே போடுவாங்க, இருந்தாலும் அதை தாண்டி இன்னும் அதிகமான மக்களுக்கு சேர்ந்தோம். இங்கே பேசுகிறோம், இங்கே 2000 பேர் இருக்காங்க. ஆனால் இதுவே நாளைக்கு கார்த்தால பத்திரிகையில் வரும்போது 20 லட்சம் பேருக்கு போய் சேரும். சோஷியல் மீடியாவில் வரும்போது 2 கோடி பேருக்கு போய் சேரும். அதுவும் சோஷியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா 2 வருஷம் கழித்து பார்த்தா கூட தெரியும். அதனால தான் நிறைய பேர் போன மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க, இந்த மாதம் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கிறதுலாம் அவசியம் இல்லை. அவங்களே கடவுள் பார்த்துப்பார். நடக்கும். நமக்கு என்ன வேணும்? இலக்கு 2026 200 நாள். இப்போ 234 கொண்டு வந்து நிறுத்திட்டார் மாதம். அது 234 இங்கே இருக்கிறவங்களே ஆசைப்பட்டால் போகிறது, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்பட்டால் அது நடக்கும். அதுதான் முக்கியம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஓட்டில் தோற்றாலும் இந்த கணக்கெல்லாம் சொல்லுவார் தெரியுமா அண்ணாமலை, நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி, அதுக்காக கேட்டேன். நீ 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கினா பார்லிமெண்ட்டில் தரையில் பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்ல போகிறாங்கல்ல. தோத்தது தான், வெளில போனால் வெளில போக வேண்டியது தான். ஒரு ஓட்டில் தோற்றாலும் இல்லை நான் 1% தோற்றுருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே சமாதானப்படுத்தி. என் பையன் 38 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். அது என்ன பெருமை? 40 வாங்கலை இல்லை அவன், இப்போ ஃபெயிலு ஊற்றிக்கிச்சின்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 38 இப்படிலாம் பேசிக்கிட்டு அதை தோற்று போன 4 பேர் சேர்ந்து ஒன்றா பேசுறது. அதுலேயும் அவன் 38 வாங்கலை, இதில் 2, 3, 4 இப்படிலாம் வாங்கி இப்படி வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போய்க்கிறோம். விஜய் தான் ரொம்ப சொல்கிறார் ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியாக பேசுகிறதா நினச்சி, அவருக்கு சினிமாவில் இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனால் 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறது அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய வயசு இருக்குது. சரத்குமார் கூட சொன்னார், நான் 150 வயசு இருப்பேன்னு. அப்போ சரி, ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவரும் கொஞ்சம் முதல்ல களம் தெரியணும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா, பாண்டிச்சேரியில் 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அதில் இருந்த ஒருத்தர் இங்கே கவுன்சிலருக்கே 56 தெரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாருங்க. கேரவனில் உட்காந்துக்கிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது. பிரசாந்த் கிஷோரில் யார் வேணும் மாட்டேன். நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்போ நான் சொல்கிறது இந்த ஆலோசனை தான். இது அவர்கிட்ட தனியாக போய் சொன்னாக்க 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கலாம். பப்ளிக்காக சொல்லிட்டேன், என் திறமை. ஆனால் இதுதான் நடக்கும். 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன், தோத்துதா இல்லையா? அப்போ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க, எனக்கு என்னமோ தனிப்பட்டு இல்லை. பூத்தே இல்லைங்க, பூத் ஏஜென்ட்டே இல்லை, பூத்து இல்லை. அப்புறம் எங்கே ஓட்டு வரும்? அதெல்லாம் இல்லை. சும்மா ஒரு சாரார் மட்டும். மத்திய அரசினுடைய ஆட்சி என்பதே வேற. அவர்களுக்கு தமிழ்நாடு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், அப்புறம் இங்கே இருக்கிற எத்தனை இந்தி புலவர்களாகட்டும், இங்கே கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருக்குறளை படிச்சுட்டா தமிழ் ஆகாது. தமிழில் பேச தெரியணும். அதுவே இந்தி ஆளும் மாநிலங்களில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழக கட்சிகளுக்கு அடங்கி கூட்டணி வைத்து கொண்டால்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு கிடையாது. யாராக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. யாராக இருந்தாலும் அதுதான். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சிட்டுனா அது என்ன? அது நம்முடைய முதலமைச்சர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளுக்குமாக தான் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க.
அது மாதிரி தான் எல்லாரும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறாங்க. கூட்டணி கட்சிகள் என்பது ஆசை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போனால் இதை விட ஜாஸ்தி கிடைக்கும், ஜாஸ்தி கிடைக்கும்னு. எல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? மே மாதம் அந்த முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்புறம் ஆட்சி அது கையில் வரலைன்னா திருப்பியும் திமுக தான் வரப்போகுது. அப்போ என்னை இப்போ சேர்த்துக்காங்க அப்படின்னா சரியாக வராது. புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வெற்றி ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி பாதையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அப்படியே பிரமாதமாக பயணித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக உறுதுணையாக நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இருக்கிறார். எல்லாமே எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆர்மி பிஜேபிங்கிறது. அவங்க சொல்கிறது மிலிட்ரி செட்டப். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக என்பது போர்ப்படை. இங்கே ஒன்றும் வேறு ஒன்றுமே நடக்காது. அவங்க ஆர்மியில் சொல்லி கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை மீட்பேன், இதை மீட்பேன், பாகிஸ்தானை மீட்பேன், அதை மீட்பேன், ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டால் தெரியாது. இந்திய மீனவர்கள் சுடப்பட்டார்கள்மாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் மாட்டிக்கினா தமிழ்நாட்டு மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்போ அவன் இந்திய மீனவன் இல்லையா? நீ என்றைக்கு நீ தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அங்கீகாரம் செய்கிறாயோ அப்பொழுதுதான் தமிழ்நாடும் உங்களை பதிலுக்கு அங்கீகாரம் செய்யும். இது மியூச்சுவல். வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்ல போகிறோம். நான் இப்படி திரும்பிப்பேனே, நான் இந்த ஆள் இப்படி திரும்பி போயிட்டே இருக்க போகிறேன். அதனால் என்ன சொன்னாலும் இதெல்லாம் பற்றி பேப்பர்களுக்கு ஒரு நியூஸ், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மீண்டும் மீண்டும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இவ்வளவு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் என்னுடைய அருமை நண்பர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அதே சமயம் எல்லாருக்குமான முதல்வர் மீண்டும் 2026 நம்முடைய முதல்வராகத்தான் வருவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மீட்டிங் வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் நாடகம் போட்டிருக்கேன். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். நார்த் ஆர் சவுத், அவர் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட். போய் பாருங்க, சந்தேகம் இருந்தால் போய் பாருங்க. தமிழ்நாட்டில் தான் இங்கே மெட்ராஸில் ஏறினா தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் உங்கள் டிக்கெட்டில் நீங்கள் மாத்திரம் போகலாம். இந்த பக்கம் குண்டூரை தாண்டி நகர்ந்துட்டீங்க, ஒருத்தன் துப்பாக்கியோடு ஏறுவான், நம்ம பயந்து வெளியில் குதிச்சுட்டு தொங்கிட்டே போகணும். அந்த மாதிரி இருக்குது மற்ற மாநிலத்திலலாம் சட்டம் ஒழுங்கு. அவங்கெல்லாம் நம்ம ஊர் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள். பட் அதே சமயம் பெண் குழந்தைகளை நாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும், பண்பாடு வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தீங்களா, போஸ்ட் பெய்டு வாங்கி கொடுங்க, ப்ரீபெய்டு வாங்காதீங்க. அவங்க டக்கு டக்குன்னு எங்கே வேணால் அது போஸ்ட் பெய்டு வாங்கினா உங்களுக்கு நாளைக்கு லிஸ்ட்டு வரும், எந்த நம்பருக்கு அதிகமாக பேசியிருக்காங்க. இல்லை, பொண்கள் பையனையும் நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. அப்பா அம்மாவுடைய கடமை இது. நான் சம்பாதிப்பேன், அவன் பாட்டுக்கு இருப்பான்னா சரியாக வராது. இன்றைக்கி சூழ்நிலை மாறிடுச்சு. அப்போ நாம் அதுக்கு உண்டாந்து அவங்ககிட்ட சொல்லணும், நான் அவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், அந்த நம்பிக்கைக்கேற்ப நீ நடந்துக்கணும் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லுங்கள். அந்த மாதிரி வளர்த்தால் உங்கள் குழந்தைகள் சீரும் சிறப்புமாக மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் அடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் மீண்டும் சந்திப்போம், ஒரு வெற்றி விழாவில் சந்திப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்பொழுது சகோதரிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள் இப்போது வழங்குவார்கள். அப்புறம் நீங்கள் அமைதியாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்கப்பா. அமைதியாக இருக்கணும், அமைதியாக உட்காருங்க. அங்கேயே இருக்கிற இடத்துல வாங்கிட்டு பொறுமையாக போகலாம். அப்படியே உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. இங்கே கொடுக்க ஆரம்பித்தாச்சு, அங்கேயும் கொடுக்க சொல்லியாச்சு. உங்கள் இருக்கையிலே இருந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே போகலாம், அமைதியாக போகலாம். எதுவும் சத்தமே இல்லாமல்
இங்கே அமைதியாக காத்து அமைதியாக வாங்கிட்டு போங்க. இறுதியாக தம்பி ஒன்றிய கழகத்தின் துணை செயலாளர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். தம்பி யுவராஜா இப்போது கையெழுத்து. இந்தி திணிப்பை எதிர்த்தும் இருமொழி கொள்கையை ஆதரித்தும் கையெழுத்திடுகிறார் நம்முடைய அமைச்சர் அவர்களும், அண்ணன் எஸ் வி சேகர் அவர்களும், அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும்.